ஓவியம் 21. எப்போதும் வேங்கையவனுக்காக மட்டும் துடிக்கும் உள்ளம். அவன் மீது அளவில்லாத அக்கறை கொண்ட உள்ளம். அவனது கோபங்களையும் தாபங்களையும் புரிந்து நடக்கும் உள்ளம். இப்போதோ, ஏனடா இப்படி என் மனம் நோக செய்கிறாய்? ஏனடா இப்படி எனக்கு வலிக்கும்படி நடந்து கொள்கிறாய்? ஏனடா இப்படி இரக்கமற்று பேசுகிறாய் என்று உள்ளுக்குள் ஊமையாக அழுது கொண்டிருந்ததோடு, சிட்டுவுக்காக யாரும் இல்லாதது போன்ற உணர்வை உருவாக்கி ஓயாமல் அதை பற்றியே அரட்டிக் கொண்டிருந்தது. காயத்தை கண்ட மனமும் ஏமாற்றத்தை பார்த்த வழியும் ஒருபோதும் யாரையும் ஒன்றியிருக்க விரும்புவதில்லை. தனிமையே போதும் என்ற நிலைக்கு சென்று விடுகிறது. சிட்டுவும் இப்போது அப்படிப்பட்ட மனநிலையில்தான் இருந்தாள். இன்னமும் அவளது வேங்கையவனின் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் அனைத்தும் உண்மை என்பதை நம்பியிருக்கவில்லை காதல் கொண்டவளின் மனது. எப்படி அவனால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது? பெண்கள் மேலே நம்பிக்கையே இல்லையாமே. அவளுடன் வாழ்ந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு இடத்தில் கூடவா அவனது நம்பிக்கைக்கு உரியவளாக இல்லாமல் போய்விட்டாள்? அப்புறமும் என்னவோ சொன்னானே, கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை என்று. அப்படியென்றால் அவள் மீதும் உடன்பாடு இல்லை என்றுதானே அர்த்தம். அவளை பிடிக்காமல் தான் இத்தனை நாளும் அவளுடன் குடும்பம் நடத்தினானா? ஆனால் அவளுக்கு அப்படி இல்லையே. அவளுக்கான சிறிய உலகத்தில் அவள் அமைத்து கொண்ட பெரிய உறவு அவன் மட்டும்தானே. அவன் கையால் தாலியை வாங்கிய நாளிலிருந்து மிருனாவால் உண்டான அத்தனை வழிகளையும் பல்லை கடித்து தாங்கிக் கொண்டாளே. எல்லாம் எதற்காக? அவனை விட்டு பிரியாது அவனது அருகாமையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அவனை பற்றி அனைத்தும் அறிந்து வைத்திருந்ததாக கர்வம் கொண்டாளே. கட்டிலில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவனது முடியை கலைத்து விளையாட எப்போதும் அனுமதிக்க மாட்டான். அவனுக்கு பிடிக்காத எதையாவது செய்துவிட்டால் போதும், எந்த இடம் என்று கூட பாராது கண்களை சுருக்கி மூக்கு விடைக்க பார்த்து வைப்பான். ஆசையாக அவனோடு ஜோடி போட்டுக்கொண்டே கூட சேர்ந்து நடந்து செல்லும் போது அவனது கையை பற்றி கொள்ள எப்போதும் அனுமதிக்க மாட்டான். அவளுடன் இணையாக நடந்து செல்லாமல் காலடி முன்னேதான் எப்பவும் நடந்து செல்வான். அத்தி பூத்தாற் போல அதீத தேவைக்காக ஒழிய அடிக்கடி அவளது பெயரை சொல்லி அழைக்க மாட்டான். ஏதாவது ஆசையாக கேட்டாலோ பக்கம் நின்று பொறுமையாக எல்லாம் பேச மாட்டான். அவன் அம்மா ரூபினிக்கு அடுத்ததாக அவன் ஒரு மீசை வைத்த வளர்ந்த குழந்தை என்றும் அவனை பற்றி அனைத்தையும் அவள் அறிந்து வைத்திருப்பதாகவும் அவ்வளவு பெருமை கொண்டாளே. ஆனால் அத்தனையும் காணல் நீராகி போனதை எண்ணி தாளவே முடியவில்லை சிட்டுவுக்கு. அது ஒரு பக்கம் என்றால், அவனிடம் பேசும்போது அச்சுமாமா வேறு ஏதோ பெயரை சொல்லி அவனிடம் கேட்டாரே. என்ன பெயர் அது? மந்தாகினி. யார் அந்த மந்தாகினி? அந்த பெயரை கேட்டதும் ஏன் அவனுக்கு அப்படி ஒரு கோபம்? கடைசிக்கு அச்சுமாமா அந்த பெண்ணை பற்றியாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். அதற்குள்ளாக அவர்களை தேடிக்கொண்டு வந்த கிருஷ்குட்டி கூப்பிடவும் இருவரும் அங்கிருந்து நகர வேண்டிய சூழலாகி போனது. அப்போதும், சிட்டுமா, நான் அண்ணா கிட்ட பேசினதை வச்சு நீயா எதையாவது தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காத. நாம் இதை பற்றி மறுபடியும் பேசுவோம் என்று அவளுக்கு எந்தவித குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்று அவசரமாக சொல்லிவிட்டுத்தானே சென்றான். எதையும் நினைக்க வேண்டாம் என்று எண்ணினாலும் குழம்பிய குட்டையாக கிடக்கும் அவளது மனதில் அவளையும் மீறி என்னென்னவோ எண்ணங்கள் அலையலையாக வந்து அவளை அழைக்கழிக்கின்றனவே. காலையில் நடந்ததை பற்றியே உழன்றபடி கட்டிலில் கிடந்தவளின் இடையினை சுற்றி ஒரு வலிமையான கரம் வளைத்ததோடு அவளது உடலோடு ஒட்டி உரசிய அவனது தேகத்தின் ஸ்பரிசத்தில் விதிர்விதிர்த்து போய் கண்களை திறந்தவளுக்கோ உடல் தூக்கி வாரி போட்டது. அப்போதுதான் இருள் சூழ்ந்து கிடந்த அவர்களின் அறையை அவதானித்தாள் சிட்டு. அவனை பற்றிய சிந்தனையில் உழன்று கொண்டிருந்ததில் நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்ததையோ அவளது வேங்கையவன் வந்ததையோ உணராது போயிருந்தாள் சிட்டு. பின்னிருந்து அவளை பின்னிக் கொண்டபடி அவளது பின்னங்கழுத்தில் சூடான மூச்சுக்காற்றை விட்டவனின் செயலில் அவளது பின்னங்கழுத்து மயிர்கால்கள் எல்லாம் கூச்செறிந்து குத்திட்டு நிற்க அவளோ கூச்சம் தாளாது அவனது அணைப்பினில் இருந்தவாறே நிலையத் தொடங்கினாள். அடங்குடி கொஞ்சம் என்று அவளின் காதோரம் அதட்டியவனின் வறண்ட இதழ்களோ ஜாக்கெட் மூடாத அவளது முதுகினில் அழுந்த இறங்க ஹக் என்று துள்ளி விழுந்தாள் சிட்டு. ஹேய், இப்ப என்கிட்ட அடிதான் வாங்க போற நீ, ஒழுங்கா நெளியாம இருடி என்று மேலும் மிரட்டியவனின் ஆதரங்கள் அதன் வேலையை செவ்வனை செய்ய அவனது கரங்களோ அவளின் வெற்றிடையில் அழுந்த பதிந்து மெல்ல முன்னேறி நாபியை சுற்றி வலம் வந்து அப்படியே மலைமுகட்டை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. சிட்டுவுக்கோ அவனது செயலுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று கூட தெரியவில்லை. அவன் மீது மலையளவு வருத்தம் இருக்கிறது. கூடவே அவனிடம் கேட்க அடுக்கடுக்காக 1000 கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் அதற்கான அவகாசத்தை அவளுக்கு கொடுப்பானா அவளின் வேங்கையவன் என்ற கேள்விக்குத்தான் அவளிடம் பதில் இல்லை. முழுதாக 4 இரவுகளுக்குப் பிறகு அவனின் அதீத நெருக்கத்தில் அவனது வாசத்தை நாசியில் உணர்கிறாள். அதில் மயங்க வேண்டியவளோ முகம் கசங்க மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு படுத்து கிடந்தாள். எலும்புகள் நொறுங்கும் வண்ணம் இறுகத் தொடங்கிய அணைப்பில் வலிமையான தேகத்தின் கதகதப்பை உள்வாங்குகிறாள். அதில் கிறங்க வேண்டியவளோ மாறாக அவனது தொடுகையில் இறுகி போனாள்.
எப்போதும் அவனது சிறு தீண்டலுக்கு கூட நாணலாக வளைந்து கொடுக்கும் அவளது தேகம் இப்போது மரக்கட்டையாய் உணர்வுகளற்று விரைத்து கிடந்தது. அவளின் உடல் மொழி புரிந்தாலும் அதற்கு காரணம் கேட்டு அவளுக்கான விளக்கம் கொடுக்கவெல்லாம் அவன் தயாராக இல்லை. 50 நாட்களுக்கும் மேலாக அவளுடன் குடும்பம் நடத்துகிறான். அவனுக்கு அவளை இலக வைப்பது எப்படி, குழைய வைப்பது எப்படி என்று தெரியாது. வார்த்தைகளால் வேங்கியவனுக்கு கொஞ்சம் தெரியாதே ஒழிய வாயால் நன்றாகவே கொஞ்சம் தெரியும். பொம்மை போல அசையாமல் கிடந்தவளை ஒரே திருப்பில் அவனை நோக்கி திருப்பியவன் கண்களை இறுக மூடி உணர்வுகளை அடக்கிக் கொண்டு கிடந்தவளின் துடிக்கும் இதழ்களை விரல்களால் மெல்ல வருடி கொடுத்தான். விரல்களின் வித்தையால் அவளை ஆட்டுவித்தவனின் செயலில் அதற்கு மேலும் தாளாது ஹா என்று லேசாக பிளவு கொண்ட அவளின் இதழ்களோ அவளது தோல்வியை ஒப்புக்கொண்டு அவனிடம் சரணடைந்தது. யாருக்கிட்ட என்று உதடு மடித்து சிரித்து கொண்டதோடு வறண்டு கிடந்த அவனது இதழ்களை தேனில் ஊறி திளைத்த அவளின் இதழ்களோடு இணைத்தவன் அவளது இதழ் தேனை கொஞ்சம் கொஞ்சமாக பருகத் தொடங்கினான். அவனது அதிரடியான இதழ் முற்றுகையில் எப்போதும் ஒளி வீசும் அவளது மை விழிகளோ இறுக்கமாக பூட்டிக்கொள்ள அவள் விழி மேலே விழுந்த ஒரு மெல்லிய கருங்கோடு கூட அவனுக்கு போதையேற்ற போதுமானதாக இருந்தது. வாளை விட கூர்மையான அவளின் வளைந்த இமைகள் வேங்கையவனை இன்னும் வசீகரம் செய்ய சூனியத்தில் விழுந்தவன் போல சூழ்ச்சிக்காரி அவளின் இதழ்களில் மேலும் மூழ்கத் தொடங்கினான். இரத்தச் சிவப்பில் நீண்டு கொழுத்த பழத்தை ருசித்தவனுக்கு அதன் 7ஆம் சுவை இன்னும் தாபமூட்ட தேன் கிண்ணமாம் அருங்கணியின் விளிம்பை தாண்டி அதன் உள்ரசம் எப்படி இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் தீவிரமாக இணங்கினான். இயல்பாகவே சிவந்த அவளின் செப்பு இதழ்கள் அவனது செயலில் வர்ணம் மங்கி மென் சிவப்பு வர்ணமானதோ என்று எண்ணும் அளவிற்கு ஒரு கையால் அவளின் இடை வளைத்து மறு கையால் அவளது தாடையை இறுகப் பற்றி அவளின் 2 இதழ்களையும் அவனது இதழ்களால் உருகச் சுவைத்தான் அவனது அகோர பசி அரும்வரை. மென்மையான அவள் உதடுகளால் அவனை நுகரும் போது அவனுக்கு ஏதோ ஒரு புதுவித இன்பம். அவனது விருப்பம் போல அவளது இதழ்களை சில பல மணி நேரம் வளைத்தவன் அப்படியே சிறிது நேரம் இளைப்பார அவளையும் மறந்து இணைந்து கிடந்த அவனது இதழ்களை உண்ணத் தொடங்கினாள் அவனின் சிட்டு. கூடல் கலையில் உண்ணுவதை விட உண்ணப்படுவதில்தான் அதிக இன்பம் என்று உணர்ந்து கொண்டானோ என்னவோ வேங்கையவன். அவளது பூவினும் மென்னிதழ்கள் செய்த மாயையில் கண்கள் சொருகி மெய்மறந்து கிடந்த வேங்கையவனுக்குள் ஏதோ ஒரு தனி வெப்பம் உச்சி முதல் பாதம் வரை உஷ்ணமாக பரவியதில் ஒருவித முனகல் சத்தம் அவனிடத்தில். இதழோடு சேர்ந்து அவனால் காயம்பட்ட அவளின் குட்டி இதயத்திற்கும் ஒத்தடம் கொடுத்தானோ என்னவோ. அவனின்பால் இருந்த ஊடலை மறந்து அவளையும் மறந்து அவனோடு பின்னி பிணைந்து பாம்பு போல கட்டிலில் கலவியல் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் சிட்டு. அவளின் இடுப்பினை வளைத்து முதுகில் பதிந்திருந்த வேங்கையவனின் கரமானது மெல்ல மேலே நகர்ந்து அவளது கருங்கூந்தலை பற்றி அவனோடு இறுக கட்டி அவளை அவனுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கியதில் விரைத்து கிடந்த அவளது தேகமோ அவளையும் அறியாது அவன் கைகளில் நெகிழத் தொடங்கியது. மெல்லிய மேலாடையை மீறி அவனது பறந்து விரிந்த நெஞ்சத்தை குத்திய அவளின் மலர் கூம்புகள் முட்டி முட்டியே வேங்கையவனின் ஆண்மையை சற்று மூட்டிவிட அவனுக்குள் ஏதோ ஒன்று உருக்கொள்வதாக ஒரு உணர்வு தோன்றியதில் அதன் கணம் தாங்காது சற்றே தள்ளி பிடித்தான் பெண்ணவளை. ஆசை யாரை விட்டது? அவளது விரிந்து கிடந்த கைகள் 2ஐயும் ஒற்றை கையால் பற்றியவன் அவள் என்னவென்று உணரும் முன்னே அவளின் கழுத்தின் கீழே கொஞ்சத் தொடங்கினான். இல்லை, பற்கள் பதியும்படி பத்தடத்தை பதிக்கத் தொடங்கினான். பெண்ணவளின் கழுத்தின் கீழே துருத்திய எலும்போ சொல்லாமல் சொன்னது அவள் கொடியிடையாள் என்று. அவனது இதழ்கள் செய்த மாயையில் அவளோ விழிகள் மூடி கிடக்க மீசை முடி குத்தலில் கூட அவள் உணர்ச்சிகள் கூசுவதைக் கண்டு கொண்டவனோ அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக அவளை கண்டபடி கொஞ்சத் தொடங்கினான். மேலே கீழே இடது வலது என்று ஒரு இடம் விடாமல் ஆடை மேலே ஆனந்த ஆட்டம் போட்டவனோ அதே ஆட்டத்தை ஆடை இல்லாமலும் நிகழ்த்தி அவளை திணறடித்தான். காமத்தில் உதடுகள் மட்டுமின்றி அவனின் மீசை, கன்னம், நாடி, மூக்கு என எல்லாம் அவள் தேகத்தில் புகுந்து விளையாட உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவிய இன்ப வெள்ளத்தில் துவண்டு போனாள் பெண்ணவள். ஆணை படைத்த பிரம்மன் சொர்க்கத்தை பெண்ணில் வைத்துவிட்டான் போலும். எத்தனை தடவை முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் மோகம் கொள்ள தூண்டும் முடிவு காணா இன்பமானவளை மொத்தமாக கொள்ளையிட்டவனோ களைத்து போய் அவள் மீதே கொடை சாய்ந்தான். இத்தனை நாளாக வெறும் உயிருள்ள பொருளாக மட்டும் கிடந்து வந்தவள் அவளை உயிர்ப்பிக்கும் ஜீவனாக எண்ணியது அவளின் அருகே ஆழ்ந்து துயில் கொள்ளும் அவளின் வேங்கையவனைத்தான். இன்று காலையில் நடந்தேறிய சம்பவத்தால் அதுவெல்லாம் பொய்தானோ என்று எண்ணியிருந்தவளுக்கு சற்று முன்னே நடந்த சம்பவம் அப்படி இல்லை என்று அடித்து கூறியது. ஆனாலும் ஏன் அவளின் வேங்கையவன் அப்படி பேசினான்? ஒட்டுமொத்த பெண்களையும் வெறுக்கும் அளவிற்கு அவனது வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துவிட்டது? அச்சுமாமா சொன்ன அந்த மந்தாகினி என்ற பெண்ணிற்கும் அவனது இந்த நிலைமைக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா என்ன? இதையெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து பெண்கள் மீதான அவனது எண்ணத்தை பொய்யாக்கி அவளை எண்ணி அவனை உருக வைக்க வேண்டும்.
அவனது மனம் நிறைந்த காதலை பெற வேண்டும் என்று பலவாறாக முடிவெடுத்தவள் ஒரு வழியாக அவளது வேங்கையவனை அணைத்து கொண்டு உறங்கிப் போனாள். ஆனால் அவளே எதிர்பாராத வண்ணம் அடுத்த நாளே அவளது வேங்கையவனின் கடந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்ள நேரிடும் போது சிட்டுவின் மனநிலை அதன் பிறகு எப்படியானதாக இருக்கும்? ஓவியம் 22. வேங்கை அரண்மனையின் முதல் தளத்தில் இருந்த வேங்கையவனின் பிரத்யேக பர்சனல் அலுவலக அறைக்குள் அதிகாலையிலேயே அடைந்து கிடந்தான் வேங்கையவன். கண் முன்னே இருந்த அவன் வரைந்த ஓவியத்தை வெறித்து கொண்டிருந்த வேங்கையவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவன் மட்டுமே அறிவான். அவனை நினைத்து அவனுக்கே கோபமாக வருகிறது. எவ்வளவு திடமாக இருந்தவன் இன்று ஒரு சிறு பெண்ணிடம் இப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறோமே என்று. இத்தனை நாளும் இரும்பு இதயம் என்று இருமாப்பாய்த்தான் இருந்தான். அவள் விழிப்பட்ட நாளிலிருந்து அவன் உள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத தடுமாற்றம். அவள் வருகைக்குப் பிறகு அவனுள் எண்ணிலடங்கா மாற்றங்கள் வந்திருப்பதை உணர்ந்து கொண்டாலும் அதை ஒத்துக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை வேங்கையவனுக்கு. அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒருமுறை யாரை சந்திக்கக்கூடாது என்று அவன் வணங்கும் கடவுளிடம் தினமும் வேண்டி வருகிறானோ அவளை சார்ந்த மிச்ச சொச்சங்களை பார்க்க நேரிடும்போது மொத்தமாய் மிருகமாய் மாறிப்போகிறான். அன்பு இல்லத்தின் குழந்தைகளை அனுப்பிவிட்டு சிட்டுவுடன் அரண்மனைக்கு கிளம்ப எத்தனித்தவன் எதேச்சையாக எதிரில் கண்ட காட்சியில் மூர்க்கத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான். அந்த இரு பெண்களையும் திடீரென அங்கு கண்டவனுக்கு அவனது வாழ்வின் கருப்பு பக்கங்களும் அவன் பட்ட அவமானத்தின் சுவடுகளும் கண்முன்னே விஸ்வரூபமாக உருவெடுத்ததில் எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே நின்றாலும் அவர்களை அந்த இடத்திலேயே ஏதாவது செய்துவிடுவேனோ என்று அஞ்சியவன் அடுத்த நொடியே அந்த இடத்தை காலி செய்திருந்தான். எதை நினைக்கக்கூடாது என்று நினைத்திருந்தானோ அந்த நினைவுகளை அந்த பெண்களின் வாயிலாக மீண்டுமாக மீட்டெடுத்ததில் மிருகமாகி போயிருந்தவனோ அதே நிலையில் சிட்டுவை நெருங்கினால் அவளை காயப்படுத்தி விடுவான் என்று எண்ணியே 4 நாட்களாக அவளது கண்ணில் படாது ஆட்டம் காட்டினான். அவன் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவத்தால் ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே அடியோடு வெறுத்தவனுக்கு சிட்டுவிடம் மட்டும் அவனது வெறுப்பை முழுமையாக காட்ட முடியவில்லை என்பதே நிதர்சனம். அவள் மீது எவ்வளவு கோபத்தை காட்ட முயன்றாலும் அவளின் கல்லங்கப்படமில்லாத குழந்தைத்தனம் குடுகுடுவென ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு அவனது ஒட்டுமொத்த கோபத்தையும் நொடியில் மலையிறக்கி விடுகிற விந்தைதான் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. பார்வை எனும் நூல் கொண்டு வார்த்தை எனும் ஊசியால் அவனது இதயத்தை அன்பால் தைக்கும் அழகிய தையல்காரி அவளிடம் அவனது கோபமெல்லாம் கரைந்துதான் போகிறது. ஒவ்வொரு முறையும் பெண்ணை நம்பாதே என்று அவன் மூளை எச்சரிக்கும். அறிவுரைப்படி நடக்க முயன்றாலும் நாளுக்கு நாள் அவள் மீதான அவனது தேடல் கூடிக்கொண்டேதான் போகிறது. நேற்று காலையும் அச்சு அவனிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டபோது தோட்டத்திற்கு அவனை வரச் சொன்னவன் அறிவானே அவன் எதை பற்றி பேசப் போகிறான் என்று. வேங்கையவனின் எண்ணத்தை பொய்யாக்காமல் வந்தவனும் அவன் மனம் எண்ணியதை அப்படியே கேட்டு வைத்தான். அச்சுவின் கேள்விகளுக்கு விட்டேற்றியாக பதிலை கூறியவன் அறிவானே அந்த பதிலானது அச்சுவுக்கு மட்டுமல்ல மரத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் அவனது சிட்டுவுக்கும் சேர்த்துத்தான் என்று. அவள் ஜன்னல் வழியாக அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்த போதே அடுத்த சில நொடிகளில் அவளை அங்கு எதிர்பார்த்திருந்தான். அவனது எண்ணத்தை பொய்யாக்காமல் அவளும் அவனை தேடி ஓடோடி வந்தாளே, அவள் வந்ததையும் அவன் அறிவான். அதோடு கூட அவர்கள் பேசுவதை கேட்டு தயங்கி மரத்திற்கு பின்னால் அவள் ஒதுங்கியதையும் அவன் அறிவான். ஏற்கனவே அவளின் பால் மயங்கி கிடக்கும் அவனது அவல நிலையை எண்ணி உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருக்கிறான் அவன். கடந்து சென்ற 4 இரவுகளும் அவள் இல்லாமல் கடப்பதற்குள் அவனுக்கு அவ்வளவு கொடுமையாக இருந்தது. தனிமையில் கடந்த ஒவ்வொரு இரவும் பல யுகங்களை கடந்ததைப் போல இருந்தது. எப்படி இருந்தவனை இப்படி அடியோடு மாற்றிவிட்டாளே, எதை காட்டி மயக்கினாலோ, இவன் எதை கண்டு மயங்கினானோ எல்லாம் அவனுக்கே வெளிச்சம். ஆனால் அவன் கொண்ட மயக்கத்திற்கு காரணமானவளின் மீதுதான் அவனது ஒட்டுமொத்த கோபமும். அவளது கைப்பாவையாக அவனை மாற்றி அவளது இஷ்டத்துக்கு அவனை ஆட்டுவிப்பதாக அவள் மீதே ஆத்திரம் கொண்டான் வேங்கையவன். அதனால்தான் அவர்கள் பேசுவதை அவள் கேட்டு கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தும் அவன் பேசப்போவதை கேட்டு அவள் காயப்படுவாள் என்று அறிந்தும் அவன் அப்படி பேசியது. ஆனால் அவனே எதிர்பாராதது அச்சு மந்தாகினியை பற்றி ஞாபகப்படுத்தியது. அவனது ஆழ்மனதில் புதைந்து கிடந்த ரகசியங்களை அடுத்தடுத்து ஞாபகப்படுத்தும் விதமாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளும் விதத்தில் கொதித்து போய்விட்டான் வேங்கையவன். மந்தாகினி என்ற பெயரை கேட்டதும் அவனது நினைவடுக்குகளில் ஒளிந்து கொண்டிருந்த ஞாபக சுவடுகள் எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கிய பந்து மேலெழுவதைப் போல மீண்டும் மேலெழுந்ததில் அதன் கனம் தாளாது மூச்சுவிடக்கூட சிரமப்பட்டான் அவன். அந்த நினைவின் சுவடுகள் தந்த வழியால் அவனது இரும்பு இதயத்தை யாரோ இரக்கமின்றி கசக்கி பிழிவதைப் போன்று உணரத் தொடங்கியவனுக்கு அந்த வேதனையின் வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பழைய நினைவுகளின் உணர்வுகளின் தாக்கத்திலிருந்து அவனை மீட்டுக் கொள்ளத்தான் அவன் சிட்டுவை நாடியது. அவனது வேதனையின் வடிகாலாக அவளை எண்ணியவன் வெறுமனே அவளை அணைத்து கொண்டு படுத்து கிடந்தால் மட்டுமே போதும். அவளின் ஸ்பரிசமும் அவளின் வாசமும் ஆழி பேரலையாய் அலைக்கழிக்கும் அவனது மனதை அமைதிப்படுத்தும் என்று எண்ணி அவளை நெருங்கினான்.
அப்படியே விட்டிருந்தால் கூட அவளது அருகில் மட்டுப்படத் தொடங்கிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு கண்ணயர்ந்திருப்பான். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவள் அவனுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் முரண்டு பிடிக்கவும் வேங்கையவனின் தன்மானம் தலை தூக்க அப்படியே அவளது போக்கில் விட விரும்பாதவன் அவனது விருப்பம் போல அவளை அடக்கி ஆண்டுவிட்டுத்தான் ஓய்ந்தான். அதிகாலையிலேயே தூக்கம் விழித்தவனுக்கு அவன் செய்த செயலின் உண்மை சுடாமல் இல்லை. ஆனாலும் எதையும் மூளைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று வீம்பாக எண்ணியவன் ஆழ்ந்து துயில் கொண்டிருந்த சிட்டுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனது அறைக்குள் வந்து அடைந்து கொண்டான். அவள் காட்டும் அன்பு புரியாமல் இல்லை. அவளின் காதலை உணராமல் இல்லை. எங்கே அதையெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் மீண்டும் ஒரு முறை அவன் ஏமாற நேரிடுமோ என்று பயந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஆனாலும் அவளின் பால் உருகும் அவனது மனதை அடக்கி வைக்க அவனால் என்ன முயன்று முடியவில்லை. இதோ கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி கூட கண் விழித்ததும் அவனது அருகில் தூங்கும் ஓவியமாக துயில் கொண்டிருந்தவளை மீண்டும் ஒரு முறை கொள்ளையிடத் துடித்த அவனது ஆண்மையை அடக்க வழியெறியாது பல்லை கடித்து கொண்டு அங்கிருந்து வந்திருந்தான். அவன் தாலி கட்டிய மனைவிதான். அவளை ஆட்கொள்ள அவனுக்கு முழு அனுமதியும் உண்டுதான். ஆனால் அவளை தொடுகையில் மட்டும் அவன் வசம் இருப்பதே இல்லை. வீறு கொண்ட வேங்கையவனோ கட்டிலில் மட்டும் அவளுக்கு வேலைக்காரனாக அல்லவா மாறிவிடுகிறான். அதற்கு பயந்தேதான் அங்கிருந்து ஓடோடி வந்திருந்தான். எது அவனை இப்படி அவளிடம் ஈர்த்தது? ஒருவேளை அவளின் கடைக்கண் பார்வைதான் அவனை ஈர்த்து விட்டதோ? கவிஞனாக இருந்திருந்தால் அது கண்ணா இல்லை காந்தமா என்று கவிதை படித்திருப்பான். ஆனால் இவனோ அவள் மீது கடுப்பில் அல்லவா இருக்கிறான். அதனால்தான் அவனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாது இன்னமும் முறுக்கிக் கொண்டே அமர்ந்திருக்கிறான். அவன் இரும்பு இதயத்தையும் மயிலிறகாய் வருடிச் செல்கிறது அவள் காட்டும் எதிர்பார்ப்பில்லாத அன்பு. ஆனால் அது கூட போலியானதோ என்று உரசி பார்க்கத்தான் தோன்றுகிறது அடிப்பட்ட வேங்கை அவனுக்கு. அவனை சொல்லியும் குற்றமில்லை. ஏனெனில் அவன் வாங்கிய அடி அப்படியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவன் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் ஏற்கனவே ஒரு பெண் அவனை நம்ப வைத்து நன்றாக ஏமாற்றிவிட்டாள். அவள் ஏமாற்றிவிட்டாள் என்பதை விட ஒரு பெண்ணை நம்பி அவன் ஏமாந்து விட்டானே என்ற அவமானம்தான் அவனை தினம் தினம் கொள்கிறது. மரணத்தின் வலி கூட ஒரு நிமிடம்தான். ஆனால் துரோகிகளின் துரோகத்தின் வலி ஒவ்வொரு வினாடியும் அல்லவா? அந்த வலியை அவனை தவிர வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. வேங்கையவனின் வாழ்வில் நடந்தேறிய நெருங்கிய உறவு ஒன்றின் பெருந்துரோகத்தின் கொடும் வலியினால் அவனது மிச்ச வாழ்க்கைக்கும் யாரையும் நம்ப முடியாத மனநிலை உருவாகி போனது அவனுக்கு. அவன் பட்ட பெரும் அடியில்தானே ஒரு காலகட்டத்தில் குறும்பு பையனாக வலம் வந்தவன் இன்று யாரும் சட்டென அணுக முடியாத இரும்பு மனிதனாக உருவெடுத்து இறுகி நிற்கிறான். அவனுக்கு எதிரே நிற்கும் துரோகி, கூனி, சகுனி போன்றவர்களை விட பல மடங்கு பலம் பொருந்தியவனாக அசுர வேகத்தில் உயர்ந்து நிற்கிறான். என்னதான் அவனைச் சுற்றிலும் ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கி அவனை தற்காத்து வந்தாலும் அவளின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், அந்த இரும்பு கோட்டையோ வெடித்து சிதறி அவனை சின்ன பின்னமாக்கி விடுகிறது. தெரியாத்தனமாக அவளை பற்றி ஒவ்வொரு பக்கமாக படிக்கத் தொடங்கிவிட்டான். அவளை பற்றி படிக்கத் தொடங்கியவனோ அவனையும் அறியாமல் அவளுள் மூழ்கத் தொடங்கிவிட்டான். இதற்கு மேலும் அந்த மாய மோகினியை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் அவனது பொழப்பு போய்விடும் என்று எண்ணியவன் ஒரு நீல பெருமூச்சுடன் எழுந்து தயாராக சென்றான். அன்று மாலை வேங்கை அரண்மனைக்கு பின்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவிலான தொலைவில் இருந்த அதன் கெஸ்ட் ஹவுஸின் முன்னால் இருந்த தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கல்லிருக்கையில் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தனர் சிட்டுவும் அச்சுவும். இருவரின் பார்வையும் சற்று தூரத்தில் கோமலாமாவின் கண்காணிப்பில் அங்கு வேலை பார்க்கும் பணியாளரின் 7 வயது பெண் குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்குட்டியின் மீது வாஞ்சையாக நிலைத்திருந்தது. ஏன் சிட்டுமா, உன்னோட அச்சுமாமா மேல கோபமா இருக்கியா என்ன என்ற அச்சுவின் கூற்றில் கிருஷ்குட்டி மீதிருந்த பார்வையை திருப்பி பக்கவாட்டில் அவளது பதிலுக்காக காத்து கொண்டிருந்த அச்சுவின் மீது நிலைக்க விட்டவளோ, உங்க மேல எனக்கு என்ன கோபம் இருக்க போகுது மாமா என்றாள் புரியாத பாவனையில் புருவத்தை வளைத்து. இல்லை, எங்கள் அண்ணாவை பற்றியும் அவங்க பாஸ்ட் பற்றியும் எதுவும் சொல்லாமல் உனக்கு அவங்க கூட கல்யாணம் நடந்துருச்சு, அதுதான். அதனால் ஏதாவது என் மேலே உனக்கு கோபமானு கேட்டேன் என்றான் தயக்கம் மேலோங்கிய குரலில். மாமா, உங்கள் அண்ணாவுக்கும் எனக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்திருந்தாலும் அவங்க என்னோட கழுத்தில் தாலியை கற்ற வரைக்கும் உங்களுக்கே அது நிச்சயம் இல்லாத ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் மேலே நான் எதுக்கு கோபப்படணும்? அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்திருந்தா கூட நான் உங்கள் மேலே கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் இது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் மேரேஜ். ஸோ எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை என்று தீர்க்கமாக கூறியவளின் கூற்றில் சற்று ஆஸ்வாசமாக நிமிர்ந்து அமர்ந்தான் அச்சு. அதன் பிறகும் சிட்டுவின் முகம் தெளிவில்லாமல் இருப்பதைக் கண்டு அவள் மனதில் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவனாக, உன்னோட இல்லாத மூளையை வச்சுக்கிட்டு என்னத்தை இப்படி தீவிரமாக திங்க் பண்ணிட்டுருக்க? எதுனாலும் என்கிட்ட மனசு விட்டு கேளு சிட்டுமா, எனக்கு என்ன தெரியுதோ உன்கிட்ட சொல்கிறேன் என்றவனை ஆழமாக துளைத்தது அவளது நேர்கொண்ட பார்வை. ஓவியம் 23. உங்கள் அண்ணா ஏன் அம்மா இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்க?
நியாயமா பார்த்தா இந்த அரண்மனையோட மூத்த வாரிசான அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் மேரேஜ் பண்ணி இருக்கணும். உங்களோடது கூட லவ் மேரேஜுங்கிறதுனால ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு வைங்க. ஆனால் உங்க தம்பிக்கு எப்படி அவர் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கா என்ன என்று குரலில் அழுத்தம் கூட்டி கேட்டு வைத்தவளை தடுமாற்றத்துடன் பார்த்து வைத்தான் அச்சு. சிட்டுவின் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துவிட வேண்டும் என்று தயார்படுத்திக் கொண்டுதான் அவளை சந்திக்க வந்தான் அச்சு. ஆனாலும் நேருக்கு நேராக பார்த்து சாட்டையடியாக அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவன் ஒருவாறாக சமாளித்து கொண்டு பேசத் தொடங்கினான். இங்க பாரு சிட்டுமா, நியாயப்படி பார்த்தா இந்த கேள்வியெல்லாம் நீ எங்க அண்ணா கிட்ட தான் கேட்டு அதுக்கான பதிலை தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்க கழுத்தையே அறுத்து போட்டாலும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள கரடு முரடான மனிதனா மாற்றி இருக்கு அவங்களோட பாஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா ரொம்ப குழந்தைத்தனம் நிறைஞ்சவர். கூடவே குறும்புத்தனமும் நிறைய இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நானும் நிக்கியும் அதிகமா பேச மாட்டோம். எங்க 2 பேருக்கும் சேர்த்து எங்க அண்ணாவே வாய் ஓயாம நிறைய பேசுவாங்க. அவங்க இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு தான் இருக்கும். எங்க அண்ணா ஸ்கூல் முடிச்சு காலேஜ்ல அடியெடுத்து வைக்கிற வரைக்கும் அவங்களோட லைஃப் தெளிஞ்ச நீரோட மாதிரி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது என்று கூறி நிறுத்தியவனை கேள்வியாக பார்த்தவளோ, ஆமாம், உங்க அண்ணா என்ன படிச்சாங்க என்றால் அவனை பற்றி தெரிந்து கொள்ளும் அவளில். அவளது கேள்விக்கு பதிலாக பிஇ என்று கூறியவன் மேலும் அவன் சொல்ல வந்ததை தொடர்ந்தான். அவங்களோட வாழ்க்கையே அடியோடு மாற்றி போடுறதுக்கோ என்னவோ அவங்க செகண்ட் இயர் படிக்கிறப்போ அவங்க கண்ணில் விழுந்தா மந்தாகினி. மீண்டும் ஒருமுறை அந்த பெயரை அச்சுவின் வாயால் கேட்டவளின் உடலோ ஒரு முறை விரைத்து அடங்கியது. அதோடு கூட அச்சுவை கலக்கமாக நோக்கி, அந்த மந்தாகினி யாரு என்றால் குரல் நடுங்க. மந்தாகினியின் பெயரை கேட்டதும் சிட்டுவின் முகம் மாறியதை குறித்து கொண்ட அச்சுவோ, உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா கேளு என்றவன் அவர்கள் குடும்பத்தை பற்றி முதலில் கூறத் தொடங்கினான். எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தது 2 தங்கச்சி. ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்குறையே ரங்கநாயகி அத்தை, அவங்க தான். அவங்கள சொந்தத்திலேயே கட்டி கொடுத்து அவங்களுக்கு நிருப்பமாவும் மிருனாவும். அவங்களுக்கு அடுத்து பிறந்த அத்தை தான் செல்வநாயகி. அப்பாவுக்கு செல்வ அத்தைனா ரொம்ப பிரியம். அதனால தான் அவங்கள வெளியூர்ல காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சாங்க. அவங்க காலேஜ் படிக்கிறப்போ அங்க ஒருத்தரை சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரே ஊருன்னு அறிமுகமாகி பேசி பழகிறப்போ தூரத்து சொந்தம்னு தெரிய வந்திருக்கு. அந்த பையன் இல்லாத வீட்டு பையன் போல. ஆனால் அந்த பையனோட நல்ல குணம் அத்தைக்கு அந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு உண்டாக்கியிருக்கு. நாளடைவில் அது காதலா மாறி 2 பேருக்குள்ளேயும் ஆழமா வளர்ந்துருக்கு. இந்த சமயத்துல தான் காலேஜ் முடிக்கிற தருவாயில இருந்த செல்வா அத்தைக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அத்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட அதை பற்றி சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சு மறுகவும் முடியாம பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அத்தையை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்கன்னு அப்பா வந்து சொன்னதும் அத்தைக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு போல. நிலைமை கைமீறி போகிறத உணர்ந்து தைரியத்தை வளவழைச்சிக்கிட்டு ஒரு வழியாக அப்பா கிட்ட வந்து அவங்களோட காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. அத்தை சொன்னதை கேட்டதும் அப்பாவுக்கு அவங்க மேலே ரொம்பவுமே ஆத்திரம் வந்துடுச்சு போல. கண்ணு மண்ணு தெரியாமல் அவங்கள அடித்து காயப்படுத்தினதோட ஹவுஸ் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு அத்தையோட காதலை ஜீரணிக்கவே முடியல. அதுக்கு காரணம் அத்தை விரும்பின அந்த பையன் திவாகரனோட குடும்ப சூழல்தான். என்னதான் ஒரே கேஸ்டா இருந்தாலும் அப்பா இல்லாத திவாகரனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்கு. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் அந்த திவாகரனை படிக்க வச்சிருக்காங்க. அவரும் குடும்ப கஷ்டம் உணர்ந்து நல்லா படிச்சு காலேஜும் சேர்ந்திருக்காரு. ஆனா விதி அவரோட வாழ்க்கையில செல்வா அத்தையை இணைச்சு விளையாடி பார்த்துருச்சு. வீட்டுக்குள்ள பூட்டி வச்சதும் அத்தைக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியோ எல்லாரும் ஏமாந்த சமயமா பார்த்து செல்வா அத்தை அரண்மனையிலிருந்து தப்பிச்சு திவாகரனை பார்க்க போயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அவரை ஆளை வச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு. குத்துயிரும் குலையும் இருமா கிடந்தவரை எப்படியோ எங்க அத்தை அவங்களோட நண்பர்கள் உதவியோட வேற ஏதோ ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தேடியும் அவங்க எங்க அப்பா கண்ணுக்கு சிக்கல. போனவங்க திவாகரனோட அம்மாவையும் கூட அழைச்சிட்டு போயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு எங்க அம்மாவும் அண்ணாவும் ஒரு நாள் கோவிலுக்கு போனப்போ அங்க வச்சு அத்தையையும் அவங்க பொண்ணு மந்தாகினியையும் சந்திச்சிருக்காங்க. அண்ணனுக்கு பார்த்த முதல் பார்வையிலேயே அமைதியின் மறு உருவமான மந்தாகினியை பிடிச்சு போச்சு. அம்மாவுக்கும் அவளை பிடிச்சு போக அடிக்கடி ரகசியமா கோயிலை வச்சு சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சந்திப்பு அண்ணாவை மந்தாகினியை இன்னும் ஆழமா நேசிக்க வச்சிருக்கு. அவளுக்கும் அண்ணனை பிடிச்சுதான் இருந்துச்சு. ஆனால் அண்ணனை கண்டாலே ரொம்ப பயந்துக்குவா. அவங்க கிட்ட பேசவே மாட்டா. அவங்களுக்கும் சேர்த்து அண்ணாவே மணிக்கணக்கில் பேசுவான். இப்படியே அவங்களோட காதல் ரொம்ப ரகசியமா வளர்ந்து வந்துச்சு. செல்வா அத்தை பக்கத்து ஊர்ல வந்து தங்கி இருக்கிற விஷயம் எப்படியோ ரங்கநாயகி அத்தையோட காதுக்கு வந்திருக்கு. உடனே வந்து அப்பா கிட்ட பத்த வச்சுட்டாங்க. அப்பாவுக்கு அப்படி ஒரு கோபம். விட்டிருந்தா அப்பவே போய் செல்வா அத்தையோட குடும்பத்தையே வெட்டி சாய்ச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அம்மா தான் இடையில புகுந்து அதையும் இதையும் சொல்லி அப்பாவோட கோபத்தை குறைச்சிட்டாங்க. போதா குறைக்கு செல்வா அத்தையையும் அவங்க குடும்பத்தையும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கிக்கிட்டாங்க.
இதில் ரங்கநாயகி அத்தைக்கு அம்மா மேலே பயங்கர கடுப்பு. அப்பாவை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாததுனால அப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டாங்க. அண்ணாவும் மந்தாகினியும் பழகிற விஷயத்த அம்மா, செல்வா அத்தை, அப்புறம் நான் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்துட்டு வந்தோம். அப்பத்தான் அண்ணா அவரோட மேற்படிப்புக்காக ஃபாரின் போகிற சூழ்நிலை உருவாச்சு. அண்ணாவுக்கு மந்தாகினியை விட்டுட்டு போக மனசே இல்லை. ஆனால் வேங்கை குரூப்ஸோட பிஸ்னஸை அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தான் பார்த்துக்கணுங்கிற சூழ்நிலை இருந்ததுனால அதை தவிர்க்க முடியாமல் அண்ணா 3 வருஷம் படிப்புக்காக ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டாங்க. மந்தாகினியும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுனா. வருஷத்துக்கு ஒரு முறை அண்ணா இந்தியா வரும்போது அந்த 1 மாதமும் 2 பேரும் காதல் பறவைகள் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக சுற்றி வருவாங்க. அண்ணாவுக்கு டிராயிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு தத்ரூபமாக கண்ணில் பார்க்குறது எல்லாம் வரைவாங்க. அப்படித்தான் அவங்க ரூமில் அவளை விதவிதமாக படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மனசில் ஆழமாக மந்தாகினி பதிஞ்சு போயிருந்தா. ஆனால் யாரு கண்ணு பட்டுச்சோ, அண்ணாவோட படிப்பை முழுசாக முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வரப்போ மந்தாகினி ஊர்லேயே இல்லை. விசாரித்து பார்க்குறப்போ அவள் காலேஜில் யார் கூடயோ பழக்கமாயிடுச்சு போல. அண்ணா ஃபாரின்ல இருந்ததுனால அது அவளுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. 2 பேரும் நல்லா ஊரை சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அண்ணா மறுபடியும் இந்தியா வரது தெரிஞ்சதும் எங்கள் விஷயம் தெரிஞ்சா கோபத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டே 2 பேரும் ஓடிட்டாங்க. செல்வா அத்தைக்கும் அது ரொம்ப அதிர்ச்சி தான். விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணா மொத்தமாக உடஞ்சு போயிட்டாங்க. அப்படி என்ன அவங்க கிட்ட இல்லாதது அந்த பையன்கிட்ட இருந்துச்சுன்னு இப்படி பண்ணுனான்னு தெரியலையேன்னு அழுது புலம்பி தீத்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அண்ணா அவங்க ரூமை விட்டு வெளியிலேயே வரல. ஆனால் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அண்ணா ரொம்பவுமே மாறிட்டாங்க. எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கிற அண்ணா ஒரு கட்டத்தில் சிரிப்பையே மறந்துட்டாங்க. யாரையும் அவங்க கிட்ட நெருங்க விடாம அவங்கள சுற்றி அவங்களே ஒரு கடினமான வளையத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மந்தாகினியோட பச்சை துரோகம் அவங்கள ரொம்பவுமே நிலைக்குலைய வச்சிடுச்சு. ஆனாலும் அண்ணா அதை வெளியே காட்டிக்காம ஒரு இரும்பு மனுஷனா நிமிர்ந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு பொண்ணுங்கன்னாவே பிடிக்காம போயிடுச்சு. மந்தாகினி செய்த நம்பிக்கை துரோகம் எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்க வச்சிடுச்சு என்று மூச்சு விடாமல் கூறி முடித்தவனின் கூற்றில் முணுக்கென்று கண்ணீர் எட்டி பார்த்தது சிட்டுவுக்கு. அவளின் வேங்கையவனுக்கு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் என்று சிட்டு கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவனுக்கு ஏதாவது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த திருமணம் எதனாலாவது தடைப்பட்டு பாதியிலேயே நின்றிருக்கும். அதனால் அவன் திருமணத்தை வெறுக்கிறான் என்றுதான் அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் அவளின் வேங்கையவன் ஒரு பெண்ணை உயிருக்குயிராக காதலித்திருக்கிறான். அந்த பெண்ணையே உயிராக நினைத்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை அச்சுவின் வாயிலாக அறிந்து கொண்டவளுக்கு அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குறைந்த காலமே என்றாலும் அவன் மீது உயிரையே வைத்துவிட்டாள் அல்லவா? அதனால்தான் அவன் கடந்த காலத்தில் ஒரு பெண் இருந்திருக்கிறாள் என்பதை அவளால் இலகுவாக கடக்க முடியவில்லை. அச்சுவுக்கும் அவளது மனநிலை புரிந்தோ என்னவோ அவளை தேற்றும் விதமாக, இங்கு பாரு சிட்டு, அதெல்லாம் அண்ணாவோட கடந்த காலம். ஆனால் நீதான் அவங்களோட நிகழ்காலம். ஸோ நான் சொன்னதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அண்ணா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழற வழியை பாரு. இப்போ கூட இதெல்லாம் உனக்கு நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? எங்கள் அண்ணாவோட மனக்காயத்துக்கு மருந்தா நீ மட்டும்தான் இருக்க முடியும். உன்னால் மட்டும்தான் பட்டுப்போன எங்கள் அண்ணாவோட வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை கொண்டு வர முடியும். அதனால தான் அவங்கள பற்றி முழுசாக நீ தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் நீ இப்படி உட்கார்ந்து அழுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன் என்று மிரட்டிய அச்சுவின் வார்த்தையில் வேக வேகமாக கண்களை துடைத்து கொண்டு அவனை முறைத்து வைத்தாள் சிட்டு. சிட்டுவின் தலையில் மென்மையாக கொட்டியவனோ, அம்மா தாயே, கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இப்போ நான் போகலாமா என்று கேலியாக கேட்டவனை தயக்கமாக பார்த்தவளோ, அது இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் மாமா என்று இழுத்து நிறுத்தியவளை, இன்னுமா என்ற ரீதியில் பார்த்து வைத்தான் அவளின் மாமா அச்சு. அன்று கோவிலில் வைத்து ரூபினி அம்மாவிடம் அழுது கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது பெண்ணையும் அவர் கூட இருந்த ஒரு அழகான இளம் யுவதியையும் பற்றி அச்சுவிடம் கூறியவள், அதே பெண்களை மீண்டும் ஒரு முறை வேங்கையவனுடன் கண்டதையும் அவர்களை பார்த்ததும் அவன் கொண்ட கோபத்தையும் மறைக்காமல் கூறியவள், அவர்கள் இருவரும் யார் என்று தயக்கம் மேலோங்கிய குரலில் கேட்டு வைத்தாள். சிட்டுவின் கேள்வியில் ஒரு மெல்லிய அதிர்வு அச்சுவுக்குள் வந்து சென்றாலும் நொடியில் அவளை மீட்டு கொண்டவன், அந்த பெண்மணி அவனின் அத்தை செல்வநாயகி என்றும் அந்த இளம் யுவதி அவனது அத்தை பெற்றெடுத்த மகள் என்றும் உணர்ச்சியற்ற குரலில் கூறி முடித்தான். அதில் அதிர்ந்து போன சிட்டுவின் மனமோ, அப்போ அந்த பொண்ணுதான் மந்தாகினியா என்று அவளுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டது. ஓவியம் 24. வேங்கை அரண்மனையில் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக ஆட்களை நியமித்து ஏராளமான வேலையாட்கள் பணியில் இருந்தாலும் தினமும் காலையும் மாலையும் பூஜைக்காக தோட்டத்தில் மலர்களை பறிக்கச் சொல்லி வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டார் ரூபினி அம்மா. அவரால் பறிக்க முடிய இயலாத சமயங்களில் கோமலா அம்மாவுக்கு மட்டும் அந்த வேலையை செய்ய அனுமதி. அவரது கடைசி மருமகளான மிருனா செய்தால் ஏற்றுக்கொள்வார் என்றாலும் பார்ட்டி பப் என்று காலையில் எழுந்ததுமே மேக்கப்பை போட்டுக்கொண்டு ஊரை சுற்ற கிளம்பிவிடும் மிருனாவுக்கு அதற்கெல்லாம் நேரம் இருப்பதில்லை. சிட்டு வந்ததிலிருந்து அந்த வேலை அவளுடையதாகி போனது.
அதிலும் மாலை நேரத்தில் மலர்வனம் தரும் சுகந்தத்தின் இனிமையை நுகர அவளுக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணை கவரும் விதவிதமான மலர்களின் அழகில் மனம் வீசும் மலர்களோடு மனம் விரும்பி பேச அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். தினமும் மாலையில் வழக்கமாக பூப்பறிக்கும் நேரத்தை கடந்தும் சிட்டு அவளது அறையை விட்டு வராததைக் கண்ட ரூபினி அம்மாவின் புருவங்கள் யோசனையில் நெறிய ஹாலில் உட்கார்ந்திருந்தவர் பூஜை அறைக்கு சென்று வெள்ளியினால் ஆன பூக்குடையை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். என்னாச்சு சித்ராவுக்கு? 2-3 நாளாவே ஆள் சரியில்லையே. தம்புடு கூட ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. இல்லைனா இப்படி பூப்பறிக்க வர்றதை கூட மறந்துட்டு இருக்க மாட்டாளே. ஒருவேளை அச்சு சொன்ன விஷயங்களை பத்தியே இன்னும் நினைச்சிட்டு இருக்காளா என்ன என்று சிந்தித்தபடி பூக்களை பறித்து கூடையில் போட்டு கொண்டிருந்தவரின் சிந்தையோ சிட்டுவின் குரலில் கலைந்தது. சாரிங்கம்மா, ஏதோ யோசனையில் இருந்ததுல மணியை பார்க்காம விட்டுட்டேன். சரி என்கிட்ட கூடையை கொடுங்க, நான் பறிக்கிறேன், நீங்க போய் அப்படி உட்காருங்க என்று தவறழைத்துவிட்டு குழந்தையாக வருந்தியபடி ரூபினி அம்மாவின் கைகளில் இருந்த பூக்கூடையை பறித்து கொண்டவள் பூஜைக்கான மலர்களை கொய்யும் வேலையை செவ்வனே செய்ய தொடங்கினாள். எப்போதும் பூப்பறிக்கும் போது ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே பூக்களை பறிப்பாள். சில நேரங்களில் பாடிக்கொண்டிருக்கும் பாடலில் லயித்து போய் அந்த மலர்வனத்தின் நடுவே அவளையும் அறியாமல் கண்களை மூடிய நிலையில் முழு பாடலையும் பாடிவிட்டு வேலையை தொடர்ந்த தருணங்களும் உண்டு. மலர்வனத்துக்குள் வந்துவிட்டால் அந்த மலர்களுக்கு இணையாக மலர்ந்து கிடக்கும் அவளது அழகிய வதனமோ இன்று அதிகமான சோர்வை தாங்கியிருந்தது. அவளது விரல்கள் அதன் போக்கில் பூக்களை கொய்து கொண்டிருந்தாலும் அவளது கவனம் முழுவதும் வேறு எங்கேயோ இருந்தது. உள்ளுக்குள் எதையோ நினைத்து மருகிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவளது குழப்பத்தில் உழன்ற முகமே சொல்லாமல் சொல்லியது ரூபினி அம்மாவுக்கு. அங்கே போடப்பட்டிருந்த மர இருக்கையில் அமர்ந்தபடி அவளையே அவதானித்துக் கொண்டிருந்தவருக்கு அவளின் மாற்றங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெள்ளத் தெளிவாக தெரிய, எதுவானாலும் அவளை வாயை திறந்து சொல்லட்டும் என்று அமைதியாக அவளை கவனிக்கத் தொடங்கினார் ரூபினி அம்மா. கூடை நிறைய பூக்களோடு வந்து ரூபினி அம்மா அமர்ந்திருந்த இருக்கையின் மறுபுறம் அமர்ந்தவளோ பூக்கொடையை அருகில் வைத்துவிட்டு ஒருவித தயக்கத்துடன் ரூபினி அம்மாவின் முகத்தை நோக்கினாள். அவளாக வாயை திறந்து சொல்லட்டும் என்று எதிர்பார்த்தால் நிச்சயம் அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது என்று எண்ணிய ரூபினி அம்மாவோ, என்ன சித்ரா, என்கிட்ட என்ன கேட்கணும்? எதுனாலும் தயங்காம கேளு, எதுக்கு இப்படி தயங்குற என்றார் அவளது வாயை கிளறும் விதமாக. ரூபினி அம்மா அவளை கண்டு கொண்டதை உணர்ந்து நாக்கை கடித்தவளோ பார்வையை தழைத்து கொண்டு தைரியத்தை வரவழைத்தபடி, அம்மா, அது அங்கே மேல்தளத்தில் எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் பூட்டு போட்டிருக்க அவங்களோட பர்சனல் அறையோட சாவி வேணும் என்றால் பயம் மேலோங்கிய குரலில். சிட்டுவின் கூற்றில் அவளை அதிர்ந்து நோக்கிய ரூபினி அம்மாவோ, எது, தம்புடுவோட பர்சனல் ரூமோட சாவியா என்றார் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி கொள்ளும் விதமாக. ஆமாம்மா, அந்த ரூமோட கீதான் வேணும் என்று உறுதியாக கேட்டவளின் முகத்தை ஆராயும் விழிகளோடு பார்த்த ரூபினி அம்மா, அந்த ரூமுக்கு போகிறதுக்கு தம்புடு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் தானே சிட்டு என்று கேட்டவரின் குரலில் கண்டிக்கும் துணி இருந்ததை சிட்டுவும் உணர்ந்திருந்தாள்தான். அவளுக்கும் அது நன்றாகவே தெரிந்திருந்தாலும் அவளது வேங்கையவனை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில்தானே அவளும் வந்து கேட்கிறாள். அதனால்தான் ரூபினி அம்மாவின் பார்வை அவளை துளைப்பதை உணர்ந்திருந்தாலும் அவளது நிலையை கொஞ்சமும் மாற்றாது அமர்ந்திருந்தவள், எனக்கு அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் பார்க்கணுமா, அதுவும் இல்லாமல் அவங்க கடந்த காலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுமா, அதோடு கூட அவரோட மனைவியா எனக்கு அந்த ரூமை பார்க்க அனுமதி இல்லையா என்ன என்று உதடுகள் துடிக்க உரிமையாக கேள்வி எழுப்பியவளின் பாவனையில் ரூபினி அம்மாவின் இதழ்கள் புன்னகையை தாங்கியிருந்தது. அடடே, யார சொன்னா என்னோட மருமகளுக்கு இந்த அரண்மனையில் உரிமை இல்லைன்னு? அதெல்லாம் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என்னோட மருமகளுக்கும் இருக்கு. ஆனா பாரு, இந்த உரிமை போராட்டத்தை எல்லாம் என்னோட மருமக அவளோட புருஷங்கிட்ட காட்டணும் என்று சீண்டியவரின் கூற்றில் பாவமாக அவரை பார்த்து வைத்தாள் சிட்டு. அம்மா, அவரை பற்றி தெரிஞ்சும் என்னை அவங்க கிட்ட கோத்து விடுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்படி என் மேலே என்ன கோபம் என்று பாவம் போல கேட்டவளை கனிவோடு பார்த்த ரூபினி அம்மாவோ, ஏன் சித்ரா, அச்சுதான் தம்புடுவோட கடந்த காலத்தை பற்றி எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டானே, அப்புறமும் என்ன, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தம்புடு கூட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற வேலையை பார்க்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அப்படி எது உன்னோட மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கு என்று கவலையாக கேட்டு வைத்த ரூபினி அம்மாவை சின்ன சிரிப்புடன் பார்த்து வைத்தாள் சிட்டு. அம்மா, நீங்கள் எதை நினச்சி இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மேலே சந்தேகப்பட்டு அந்த ரூமோட சாவியை நான் கேட்கல, அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். அப்போ தான் அதெல்லாம் சரி பண்ணி அவங்க மனசுக்குள்ளே நான் நுழையிறதுக்கு என்ன பண்ணணும்னு என்னால் யோசிக்க முடியும் என்று கூறியவளின் கூற்றில் ஒருவாறாக சமாதானம் ஆனாலும் ரூபினி அம்மாவின் முகத்தில் ஒருவித யோசனை படர்ந்திருந்தது. இன்னும் என்னம்மா யோசிக்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்கே பாருங்கம்மா, அவரா என்னைய வேண்டான்னு சொல்லி விலகி போனால் ஒழிய நானா அவரை விட்டு எப்பவும் விலகி போக மாட்டேன், என்னை நம்புங்க அம்மா என்று ரூபினி அம்மாவின் கரத்தை பற்றியபடி தவிப்போடு கேட்டவளை பார்த்தவரோ, ஆனா தம்புடுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களே சித்ரா,
அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்று தயக்கமாக கூறியவரின் மன ஓட்டத்தை அறிந்தவளாக அவரது கரத்தை மேலும் பற்றியபடி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அம்மா, என்னை நம்பி அந்த ரூம் கீயை கொடுங்க என்று கெஞ்சியவளின் கெஞ்சல் ரூபினி அம்மாவை மேலும் யோசிக்க விடாது செய்தது. வேங்கையவன் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் அந்த அறைக்குள் தான் இருக்கிறது என்றாலும் மந்தாகினி பற்றி ஏதாவது தகவல்கள், அவளது போட்டோ கிடைக்குமா என்று எண்ணியபடிதான் சிட்டு அந்த அறையின் சாவியை கேட்டு நின்றது. அதை எண்ணியேதான் ரூபினி அம்மாவும் ஒரு நிமிடம் தயங்கியது. ஆனால் அதையெல்லாம் ஏற்கனவே வேங்கையவன் தீயிட்டு கொளுத்தி இருந்ததை நினைவு கூர்ந்தவராக எழுந்தவர் கையோடு அவளை அழைத்துச் சென்று அவள் கேட்ட அந்த அறையின் சாவியை அவளிடம் எடுத்துக் கொடுத்தார். பழைய காலத்து மாடலில் இருந்த அந்த பெரிய திறவுகோலை கரம் நடுங்க கைகளில் வாங்கியவளின் முகத்தில் பலவித கலவையான உணர்வுகள் வந்து போக, மெல்ல மாடிப்படியில் பாதம் வைத்து ஏறியவளின் மனமோ ஒரு நிலையிலேயே இல்லை. நேற்று அவளது அச்சுமாமாவின் வாயிலாக வேங்கையவனின் கடந்த காலத்தை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொண்டாலும் அவளுக்கு முழுமையாக அதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மனதை அரித்து கொண்டே இருந்தது. அதற்கு தகுந்த மாதிரி இரவு வேறு அவளது வேங்கையவன் வராததில் விடிய விடிய கண்டதையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவளோ அந்த மந்தாகினியை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். பெண்களுக்கே உரிய இயல்பான குணம்தான் சிட்டுவுக்கும். அவளது கணவனுக்கு திருமணத்திற்கு முன்னால் காதல் இருந்தால் அந்த பெண் எப்படிப்பட்டவள், தன்னை விட அவள் அழகியா, தன் குணத்தை விட அவள் சிறந்தவளா, இப்படியாக அந்த பெண்ணுடன் நினைத்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டு குழம்ப தோணும். ஒருவேளை மந்தாகினியை போட்டோவிலோ அல்லது நேரிலோ பார்த்திருந்தால் கூட ஓரளவுக்கு அவளது மனம் சமாதானம் அடைந்திருக்குமோ என்னவோ. ஆனால் அன்றைக்கு அச்சுவோ செல்வாத்தையோடு இருந்தது அவரது இரண்டாவது மகள் கமாலினி என்று சொல்லியதை கேட்டவளுக்கு மனதில் ஒருவித நிம்மதி படர்ந்தாலும் மந்தாகினியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலும் வலுப்பட ஆரம்பித்தது. அந்த உந்துதல்தான் வேங்கையவனின் பர்சனல் அறையின் சாவியை வாங்க வைத்திருந்தது. அவள் உயிருக்குயிராக விரும்பும் அவளது உயிரானவனின் மனதில் இருந்த அந்த பெண்ணை கண்டுவிட வேண்டும் என்று எண்ணியவள் அந்த அறைக்குள் அவளை பற்றி ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அதனை நெருங்கி சாவியை நுழைத்து கதவை திறந்தாள். அதே நேரம் வேங்கை குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் ஹெட் ஆஃபீஸில் அவனுக்கான அலுவலக அறையில் இருந்த வேங்கையவனும் அவனது கடந்த காலத்தை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். தூரத்தில் கேட்ட கடல் அலையின் சத்தத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தவன் மனமோ அதைவிட அதிகமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. அவனது எண்ணமோ மந்தாகினியை முதலில் சந்தித்த நாளுக்கு சென்றது. ஓவியம் 25. அம்மா, இங்கே எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க கோவிலுக்கு வரதா இருந்தா கமலையை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, என்ன எதுக்கு வம்பா இழுத்துட்டு வந்தீங்க என்று புலம்பியபடி அணிந்திருந்த பட்டுப்பாவாடையை தூக்கி பிடித்தபடி சலிப்பாக நடந்து வந்த மந்தாகினியை கண்டு ஒரு முறை முறைத்த செல்வாவின் விழிகளோ அவசரமாக அந்த கோவில் முழுவதையும் ஒரு முறை அலசி ஆராய்ந்தது. இந்த கோவிலுக்குத்தான் தாகினி, என்னோட ரூபினி அண்ணி அடிக்கடி வருவாங்க. நாம இந்த ஊருக்கு வந்து 2 வாரம் ஆக போகுது. நானும் தினமும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட அவங்கள பார்க்க முடியல. அதுதான் உன்னோட ராசியாவது இன்னைக்கு அவங்கள நான் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் என்றவளின் விழிகள் அக்கு வேறு ஆணி வேறாக அந்த கோவிலை அலசி ஆராய்ந்து கடைசியில் ஒரு வழியாக ரூபினி அம்மாவை இனம் கண்டு கொண்டதில் சந்தோஷத்தில் மிளிர்ந்தது. அச்சோ தாகினி, அங்க பாரேன், என்னோட ரூபினி அண்ணி 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. அது அவங்க பக்கத்தில் இருக்கிறது, ஐயோ கடவுளே, அது என்னோட சமர்குட்டி போலையே, எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க, சும்மா ராஜாவாட்டம் அம்சமாக இருக்காங்க என்று உணர்ச்சி மிகுதியில் புலம்பியவரின் கால்கள் வேக எட்டுக்களை எடுத்து வைத்து அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி விரைய அவரது வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாத தாகினியோ பல்லை வெறுவியபடி ஓட்டமும் நடையுமாக செல்வாவை தொடர்ந்தாள். கண்களில் கண்ணீரும் இதழ்களில் புன்னகையுமாக தன் முன்னே வந்து நின்ற பெண்ணை குழப்பமாக நோக்கிய ரூபினி அம்மாவின் விழிகளோ அவளை அடையாளம் கண்டுகொண்ட விதமாக அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தது. யாரா இது? ஏன் அம்மா அவங்கள பார்த்து இவ்வளோ ஷாக் ஆகுறாங்க என்று யோசனையுடன் ரூபினியின் அருகில் எழுந்து நின்ற சமரோ செல்வா என்ற கேவலுடன் பாய்ந்து அணைத்து கொண்ட அவனது அம்மாவின் கூற்றை கேட்டு ஆச்சரியமாக எதிரில் இருந்த இருவரையும் நோக்கினான். அட, நம்ம செல்வாத்தையா இது? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு என்று எண்ணியபடி அவளை ஆராய்ந்து முழுமையாக உள்வாங்கியவனுக்கு அவரது முகம் பரிச்சயமாக தோன்றவே அவனது இதழ்களிலும் ஒரு மென்னகை படர்ந்தது. ரூபினி அம்மாவும் செல்வாவும் ஒருவரையொருவர் ஆற தழுவிக்கொண்டு பல வருட பிரிவின் வேதனையையும் தீர்த்து கொண்டு ஒரு வழியாக பிரிந்து நின்றதும் அப்போதுதான் அவர்களை புன்னகையுடன் பார்த்து கொண்டே நின்றிருந்த சமரை பார்த்து, அண்ணி, இது நம்ம தம்புடுதானே என்றால் செல்வா முகம் கொள்ளா புன்னகையுடன். ரூபினி அம்மாவும் விரிந்த புன்னகையுடன் ஹீரோ கணக்காக வளர்ந்து நின்றிருந்த மகனைக் கண்டு பெருமையாக ஆம் என்று தலையசைத்து வைத்ததில் ஒரே எட்டில் சமரை நெருங்கிய செல்வாவோ அவனது கன்னம் கை என வாஞ்சையாக தடவி பார்த்தார். அப்போதுதான் கோலிக்குண்டு விழிகளுடன் மலங்க விழித்தபடி பாவாடை சட்டையில் கைகளை பிசைந்து கொண்டு வளர்ந்த குமரியாக நின்றிருந்த பெண்ணை பார்த்து,
ஹே செல்வா, இது யாரு? உன்னோட பொண்ணா என்ன என்று உற்சாகம் குமிழியிட கேட்டு வைத்தார் ரூபினி அம்மா. ரூபினி அம்மாவின் குரலில் சமரை விட்டு விலகி நின்ற செல்வாவோ, ஆமா அண்ணி, உங்களை பார்த்த சந்தோஷத்துல அவளை மறந்துட்டேன். வீட்டுக்கு போனா ஆடி தீத்துடுவா என்று கூறி மந்தாகினியின் முறைப்பை பரிசாக வாங்கி கொண்ட செல்வாவோ சிறு புன்னகையுடன் ரூபினி அம்மாவிடம், இது என்னோட மூத்த பொண்ணு மந்தாகினி அண்ணி. இந்த வருஷம் 11வது படிக்கிறா. சின்னவ கமாலினி 9வது படிக்கிறா என்றால் அவளை அறிமுகப்படுத்தும் விதமாக. யாராது? நம்ம அத்தை பெத்த ரத்தினோ, மந்தாகினி மாயமோகினி என்றபடி அந்த வாலிப வயதுக்கே உரிய குறும்புடன் செல்வாவை தாண்டி கொண்டு பார்த்தவனின் விழிகளில் அவளை கண்டு சுவாரஸ்யம் கூடிப்போனது. ரிப்பன் வைத்து மடித்து கட்டிய இரட்டை ஜடையில் பாவாடை சட்டையில் பால் வண்ண பருவமங்கையாக நின்றிருந்தவளை கண்டவனின் மனதில் குதூகலம் உருவாக, என்ன பேரு சொன்னீங்க அத்தை? மண்டுவா என்றான் அவளை சீண்டும் விதமாக. சமரின் குறுகுறுப்பான பார்வையும் சீண்டலும் எதுவோ பண்ண பயத்தில் கண்கள் படபடக்க செல்வாவை ஒன்றியபடி நின்றவளோ மறந்தும் சமரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அப்படியே சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு செல்வா, ஆளு நல்லா நெடுநெடுன்னு வளர்ந்துட்டா என்று வாஞ்சையாக தாகினியின் தலையை தடவி கொடுத்த ரூபினி அம்மாவோ அதன் பிறகு சிறிது நேரம் இருவரிடமும் பேசிவிட்டுத்தான் கிளம்பி சென்றார். விடைபெறும் விதமாக, போயிட்டு வரேன் செல்வா அத்தை என்று செல்வாவிடம் தலையசைத்தவன் அவளுக்கு பின்னால் நின்ற தாகினியை எட்டி பார்த்து, வரட்டா மண்டு என்றான் குறும்பு கொப்பளிக்கும் குரலில். என்னோட பேரு மண்டு ஒன்னும் இல்ல, மந்தாகினி என்று அழுத்தம் திருத்தமாக கூறி உதட்டை சுழித்தவளின் சீற்றத்தில் சமரின் கண்களில் மின்னல் வெட்டிச் செல்ல அதே பரவசத்துடன் அன்றைக்கு அங்கிருந்து கிளம்பிச் சென்றிருந்தான் சமர்திரவர்மன். அன்று அவளை மண்டு என்று செல்ல பெயரிட்டு அழைத்தவன் அறிந்திருக்கவில்லை பிற்காலத்தில் அவளால் அவன் மண்டு ஆகி மண்டையை பீத்து கொண்டு திரியப் போவதை. அதே நேரம் வேங்கையவனின் பர்சனல் அறைக்குள் நுழைந்திருந்த சிட்டுவோ அந்த அறை முழுவதையும் பார்வையால் ஒரு முறை வலம் வந்தாள். பல நாட்களாக பூட்டியே கிடந்ததால் ஆங்காங்கே லேசாக புழுதி படலம் கிடந்ததை ஒழிய மற்றபடி அந்த அறை அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. ஆங்காங்கே அவளின் வேங்கையவனின் புகைப்படங்கள் ஃப்ரேம் போட்டு மாட்டப்பட்டிருந்தது. குழந்தையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் முதல் அவன் குமரனாக வளர்ந்து நின்ற வரையிலும் என ஒவ்வொரு சட்டத்திற்குள்ளும் அந்த அரண்மனையின் வேங்கையவன் கம்பீரமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். ஒரு சில போட்டோக்களில் குடும்பமாக இருந்தனர். அதிலிருந்த ரூபினி அம்மாவை பார்த்தவளுக்கு அவர்களின் அழகை கண்டு பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. சிறு வயது புகைப்படங்களில் எல்லாம் அவளது வேங்கையவனையும் அவனது அச்சு மாமாவையும் எளிதாக இனம் கண்டு கொள்ள முடிந்தது சிட்டுவுக்கு. எஞ்சியிருந்த ஒரு சிறுவன் நிக்கியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவளாக முடிவு செய்து கொண்டாள். ஒவ்வொரு போட்டோவாக பார்வையிட்டு கொண்டே வந்தவளின் கண்கள் அங்கு சிறு வயதில் வேங்கையவன் பயன்படுத்தியிருந்த விளையாட்டுப் பொருட்களின் மீதும் சைக்கிள், கார், ஜீப் போன்ற பல வகையான விளையாட்டு வாகனங்களின் மீதும் ஆர்வமாக படிந்தது. ஒவ்வொரு பொருளையும் மென்மையாக வருடி கொடுத்தவளுக்கோ ஏனோ அவளது வேங்கையவனை தீண்டுவதைப் போல சிலிர்ப்பாக இருந்தது. அவன் பயன்படுத்திய பொருட்கள் என்பதாலேயே அங்கிருந்த அனைத்தும் அவளது கவனத்தை அதிகமாக ஈர்த்தது. அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்த பெரிய மர டிராயரை திறக்க அதில் அவன் கைவண்ணத்தில் உருவான ஓவியங்கள் பல இருந்தன. ஒவ்வொரு ஓவியத்தின் கீழேயும் தீரா என்று குறிப்பிடப்பட்டிருந்த பெயரை அவளது வெண்பிஞ்சு விரல்கள் மென்மையாக வருடி கொடுக்க அவளது பூவிதழ்களோ பெயருக்கும் வலிக்காத மாதிரியில் தீரா என்று காதலாக உச்சரித்து பார்த்தது. தீரா, இதுவும் அழகாத்தான் இருக்கு என்று எண்ணிக்கொண்டவளின் மனமோ ஒருவேளை இது அந்த மந்தாகினி கூப்பிடுற பெயரா இருக்குமோ என்று எண்ணி பார்த்ததில் அவளது இதழ்களில் குடிக்கொண்டிருந்த புன்னகையோ துணி வைத்து துடைத்தாற் போல சுத்தமாக மறைந்திருந்தது. கையில் இருந்த ஓவியங்களை எல்லாம் அப்படியே நெஞ்சோடு சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டவளோ கண்களை இறுக மூடி மானசீகமாக அவளது வேங்கையவனுடன் பேசத் தொடங்கினாள். ஏண்டா புருஷா, நான் உங்க வாழ்க்கையில முதல்லையே வராம போயிட்டேன். நான் மட்டும் முதல்ல வந்திருந்தா இப்படி உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டேன் இல்ல. எப்படியெல்லாம் அந்த மந்தாகினியை காதலிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு தான் உங்களோட காதலை முழுசா அனுபவிக்க கொடுத்து வைக்கல. இன்னமும் உங்க மனசுல அந்த மந்தாகினி தான் இருக்காளா என்ன? அதனாலதான் என்னை உங்களால ஏத்துக்க முடியலையா? ஆனா நான் உங்களை மட்டும்தான் விரும்புறேன். என்னோட காதல் உங்களுக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சும் அதை உங்களால ஏத்துக்க முடியலையா? அவளது வேங்கையவனின் சட்டையை பிடித்து நியாயம் கேட்க முடியாதவளோ மானசீகமாக அவனிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தவளின் கண்ணோரம் நீர் கசியத் தொடங்கியது. சிட்டுவின் ஆழ் மனதின் குரல் அவனின் வேங்கையவனின் செவிகளை தீண்டியதோ என்னவோ. மந்தாகினியை பற்றிய சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவன் பட்டன விழிகளை திறந்து அவனையும் அறியாமல் ஆர்ப்பரிக்கும் அவனது மனதை மெல்ல நீவி கொடுத்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கதவு தட்டப்படும் சத்தத்தில் தலையை உலுக்கிக் கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவனோ அவனது பார்வையை லேப்டாப்பில் படரவிட்டு அவனது கவனத்தை உள்ளே வந்தவனின் மீது நிலைக்க விட்டான். சொல்லு ஜெகத், என்ன விஷயம் என்றவனின் கம்பீர குரலில் அவன் எதிரில் நின்றிருந்த அவன் PA ஜெகத் ரட்சகனோ, சார், அந்த சிங்கப்பூர் டீலர்ஸோட ஃபைல் நேத்து கூட உங்ககிட்ட சைன் பண்ண கொடுத்தேனே, நீங்க கூட வீட்டுக்கு போய் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுறதா சொன்னீங்களே என்றவனின் பவ்யமான கூற்றில், அடைச்ச
மறந்தே போயிட்டேன் என்று நெற்றியை நீவிய வேங்கியவனோ, ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் ஜெகத். ஒன்று பண்ணுறேன், வீட்டுக்கு போயிட்டு கொடுத்து விடுறேன். ஃபைல் வந்தது, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடு என்று கூறி லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்தவனோ, அவனது இருக்கையின் விளிம்பில் போடப்பட்டிருந்த கோட்டை கையில் எடுத்துக்கொண்டு அவனையே அதிசயமாக பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜெகத்தின் முதுகை ஒரு தட்டு தட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். எது, நம்ம பாஸ் ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா? என்னடா இது அதிசயமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பாரு. அவரோட ஞாபக சக்தியை நினைச்சு நாமளே பல நேரங்கள்ல பிரமிச்சு போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு அனுப்ப வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபைல்னு சொல்லி கொடுத்து விட்டும் மறந்துட்டு வந்திருக்காரு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏதும் காத்து கருப்பு அடிச்சிடுச்சா என்ன என்று எண்ணியபடி அவனது வேலையை கவனிக்கச் சென்ற ஜெகத் அறிந்திருக்கவில்லை அவனது பாஸ் வர்மாவை ஒரு மாயமோகினி மயக்கிவிட்டதை. ரூம் முழுக்க தேடியும் மந்தாகினியின் ஓவியங்கள் ஒன்று கூட கைக்கு சிக்காததில் மிகவும் சோர்ந்து போனாள் சிட்டு. மரம், செடி, கொடி, இயற்கை, மனிதர்களின் உணர்வுகள் என்று விதவிதமாக தத்ரூபமாக படங்களாக வரைந்து தள்ளியிருந்தவனின் ஓவிய திறமையைக் கண்டு வியந்து நின்றாலும் அவள் எதிர்பார்த்து தேடி வந்ததை காணாததில் மலைத்து போய் நின்றவளின் கண்களில் பட்டது அங்கே பரணில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய மரப்பெட்டி. கலைநயமிக்க வேலைப்பாடுகளுடன் கண்ணை கவர்ந்த அந்த பெட்டியைக் கண்டு புருவத்தை வளைத்தவளோ ஒரு சேரை இழுத்து போட்டு அதில் ஏறி கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை கீழே இறக்கி வைத்தாள். ஷப்பா, என்ன இந்த கணக்குது? அப்படி என்னத்தை அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்காரோ மனுஷன் என்று யோசனையுடன் உட்கார்ந்து பெட்டியை பார்த்தவள் அதில் போடப்பட்டிருந்த சிறிய பூட்டை கண்டு முகத்தை சுருக்கினாள். இதோட சாவி என்றபடி தாடையை தடவியவளின் கண்களில் மின்னல் வெட்டி செல்ல பட்டனை எழுந்து வேகமாக அங்கிருந்த மர டிராயரை நெருங்கியவளோ அதில் கொத்தாக இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொன்றாக முயற்சி செய்து பார்க்க தொடங்கியதில் ஒரு சாவி பொருந்தி போய் அந்த பூட்டு திறந்து கொண்டதில் சிட்டுவுக்கோ குஷியாகி போனது. அதே நேரம் சிங்கப்பூர் டீலரின் ஃபைலை எடுக்க புறப்பட்ட வேங்கையவனின் காரானது புயல் வேகத்தில் வேங்கை அரண்மனையின் பிரம்மாண்ட மதில்கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்திருந்தது. ஓவியம் 26. அழுத்தமான காலடி தடத்துடன் மாடிப்படிகளை கடந்து அவனது அலுவலக அறையை நோக்கி செல்ல முயன்ற வேங்கையவனின் கால்களோ அப்படியே வேரூன்றி போய் நிற்க, அவனது கூர்மையான பார்வையோ அவனுக்கு நேரெதிரே இருந்த அவனது பர்சனல் அறையின் கதவின் மீது பதிந்தது. ஒரு நொடிதான் அதை வெறித்திருப்பான். என்ன நினைத்தானோ அப்படியே திரும்பி அவர்களின் படுக்கை அறையை நோக்கி எட்டுக்களை வைத்தான். ஜன்னல் கம்பிகளை இறுக பற்றியபடி அதன் மீதே மொத்தமாக சாய்ந்து நின்றிருந்த சிட்டுவின் உடலோ நடுங்கிக் கொண்டிருக்க, அதைவிட ஒரு படி மேலே அவளது குட்டி இதயமானது அதிவேகமாக துடித்து கொண்டிருந்தது. கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் இன்று வசமாக அவளது வேங்கியவனின் கைகளில் சிக்கியிருப்பாள் அவனின் சின்ன சிட்டு. மரப்பெட்டியில் இருந்த பொருட்களை எல்லாம் கலைத்து ஏதாவது கிடைக்கிறதா என்று தீவிரமாக தேடி பார்த்து கொண்டிருந்தவளின் காதுகளில் மெல்ல கேட்டது கிண்கிணி நாதமாக ஒலித்த கிறிஷ்குட்டியின் சிரிப்பு சத்தம். வேங்கையவன் விளையாட்டு காட்டினால் மட்டுமே இப்படி வாய்விட்டு கெக்க பெக்கவென்று சிரித்து வைப்பான் கிறிஷ்குட்டி. கிறிஷ்குட்டியின் சிரிப்பு சத்தத்தில் அவளின் வேங்கையவன் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டவளுக்கு பயத்தில் குப்பென்று வேர்க்கத் தொடங்கியது. அவசர அவசரமாக அந்த பெட்டியில் அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் பரணில் தூக்கி வைத்துவிட்டு வெளியே வந்து அந்த அறையை பூட்டிவிட்டு அவர்களின் அறைக்குள் நுழைந்து கொண்டவளோ வேக வேகமாக மூச்சுக்களை வெளியே விட்டாள். ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு ஓடியிருந்தால் கூட முதல் பரிசை வாங்கியிருப்பாளோ என்னவோ. அந்த அளவுக்கு வேகமாக மின்னல் வேகத்தில் செயல்பட்டவனின் கையில் இருந்ததை அவளது கபோர்டுக்குள் திணித்துவிட்டு அப்படியே வந்து ஜன்னல் கம்பியை பற்றி கொண்டு ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள ஆழ்ந்த சுவாசத்தை வெளியே விட்டாள். காற்றில் கலந்து வந்த பூக்களின் நறுமணம் அவளது நாசியை தீண்டியதில் கண்களை மூடி அந்த சுகந்தத்தின் ஏகாந்தத்தை ரசித்து கொண்டு நின்றிருந்தவளின் கரத்தின் மீது அழுந்த பதிந்த அவனது வேங்கையவனின் கரத்தின் தீண்டலில் விதிர் விதிர்த்து போய் திரும்பி நின்றாள் சிட்டு. சற்று மட்டுப்படத் தொடங்கியிருந்த அவளின் உடல் நடுக்கம் அவளை உரசியும் உரசாமல் நின்று புருவத்தை உயர்த்தி ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்த வேங்கையவனின் அருகில் மீண்டும் வேகமெடுக்கத் தொடங்க அப்படியே பின்னோக்கி ஜன்னல் மீது சாய்ந்து அவளை நிலைப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினாள். எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றியா என்ன என்று அவளது முகத்தை நோக்கி குனிந்து சூடான மூச்சுக்காற்று உரசும் தூரத்தில் கேட்டவனின் நெருக்கத்தில் கிளந்தவளோ கண்களை மூடி இல்லை எனும் விதமாக இடமும் வலமுமாக மெல்ல தலையை அசைத்து வைத்தாள். அப்படியே உனக்கு உடம்பு இப்படி நடுங்குது பாரு, மூஞ்சியெல்லாம் வேத்து போச்சு என்றவன் அதோடு நில்லாமல் உதடு குவித்து அவளின் உதட்டின் மேலே துளித்திருந்த வியர்வை துளிகளின் மீது ஊத இறுக்கமாக பூட்டியிருந்த அவளது உதடுகளோ அவனது மூச்சுக்காற்றின் வெப்பம் தாங்காது மெல்ல விரிந்து நின்றது. மீசை முடி உரசும் நெருக்கத்தில் அவளை மேலும் நெருங்கியவனோ, அப்படி ஏதும் எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணனேன்னு தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் என்னோட ஸ்டைலில் உனக்கான தண்டனை இருக்கும் பார்த்துக்கோ என்று மிரட்டியவனின் மீசை முடியோ துடிக்கும் அவள் செவ்விதழ்களில் உரசி தீமூட்டியதில் அவளது அடிவயிற்றில் எதுவோ ஒன்று உடைப்பெடுக்கத் தொடங்க கால் விரல்களை பின்னி நின்றவளோ
ஐயோ, கொல்றானே என்று தாபமாக மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். நின்று நிதானமாக வாய் வழியே காற்றை ஊதி அவளது உதட்டின் மீது பூத்திருந்த வியர்வை துளிகளை உலர வைத்தவன் அப்படியே அவளது பிளவு கொண்ட உதட்டின் மீது காற்றை ஊத அதன் கனம் தாளாது பட்டென அவளது நடுங்கும் தளிர் விரல்கள் அவனது சட்டையை இறுகப் பற்றி இருந்தது. இதழோடு இதழ் அணைத்து கொள்ளையிட்டிருந்தால் கூட இவ்வளவு அவஸ்தை இருந்திருக்காது அவளுக்கு. ஆனால் இதழை தீண்டாமலேயே அவளுக்குள் இன்ப அவஸ்தையை உருவாக்கினான் அந்த இரக்கமற்ற வேங்கையவன். அவளை எப்போதும் சிறைப்பிடிக்கும் அவனது காந்த கண்கள், அவளை பைத்தியமாக்கும் பற்கள் தெரியாத சன்ன புன்னகை, பெண்ணவளை சூடேற்றி மூடேற்றும் அவனின் மூச்சுக்காற்று, உச்சி முதல் பாதம் வரை குளிரூட்டும் அவரது ஒற்றை அணைப்பு. இப்படியாக அவனது சொல்லப்படாத உணர்வுகளால் அவளின் இரகசிய உணர்வுகளை கொலை செய்து அவனது ஆறடி தேகத்தால் அவளில் தீ மூட்டி சித்திரவதை செய்யும் அவனது அருகாமையோ மொத்தமாய் அவளை வீழ்த்தி இருக்க, அதில் அவளது கால்களோ நிலையில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடையத் தொடங்கியது. அதற்குள் அவர்களின் அரைக்கதவு தட்டப்படும் ஓசையானது கேட்க, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக ஜன்னல் கம்பியில் சாய்ந்திருந்த உடலை முன்னோக்கி செலுத்தி முன்னேற முயன்றதில் எதிர்பாராத விதமாக எதிரில் இருந்தவனின் இதழ்களை தீண்டி இருந்தது அவளது பூவிதழ்கள். இதழும் இதழும் மோதி நின்றதில் பட்டன திறந்து கொண்ட அவளது இமைகள் படபடவென அடித்துக்கொள்ள, அவளை ஊடுருவும் பார்வையால் துளைத்து கொண்டிருந்தவனோ விலக முயன்ற அவளின் இடையே ஒரு கையால் வளைத்து அவனோடு சேர்த்தணைத்தவன் மறு கையால் அவளது பின்னங்கழுத்தை பற்றி அவளது துடிக்கும் இதழ்களை வாகாக அவனது இதழ் கொண்டு அணைத்திருந்தான். எப்போதெல்லாம் அவனது மனமானது காயப்பட்டு நிற்கிறதோ அப்போதெல்லாம் முதலுதவி செய்யும் அவள் இதழ் முத்தமோ அவனது காயத்திற்கு மருந்தாகி போகிறது. இதழ் வழியே உயிரை உறிஞ்சும் காட்டேரியாய் அவன் மாறிப்போனதில் அவளது நாடி நரம்பெல்லாம் புது ரத்தம் பாய்ந்து பரவி காதல் அலைவரிசையை உண்டாக்கியது. நிசப்தமான அந்த பெரிய அறையில் மென்மையாக ஒலித்து கொண்டிருந்த முத்த சத்தங்களோ பெண்ணவளின் உயிர் வரை ஊடுருவி உயிரின் சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கத் தொடங்கியிருந்தது. இனி ஒரு நாள் இப்படி வரப்போவதில்லை என்பதைப் போல அவளது இதழை அட்டையாக உறிஞ்சிக் கொண்டிருந்தவனுக்கு அன்னவரை இருந்த மனதின் ஆர்ப்பரிப்பு அடங்கி ஆறடி உடலும் ஒடுங்கி ஆழ்மனமோ ஆழ்ந்த அமைதியை மீட்டெடுத்திருந்தது. மீண்டும் பலமாக தட்டப்பட்ட கதவின் சத்தத்தில் அவளது இதழ்களை வேகமாக பீத்து கொண்டவளோ கண்ணிப்போயிருந்த உதட்டை துடைத்தபடி கதவை நோக்கி வேகமாக ஓடினாள். வெளியே இருக்கும் கிருஷ்குட்டியை மேலும் காக்க வைக்க விரும்பாது. புல்லாங்குழலின் நாதம் வருட வரும் பூங்காற்றை தழுவி செல்வதைப் போல இன்னிசையாய் வருடிச் சென்ற அவளின் வாஞ்சையான இதழ் முத்தங்களின் தித்திப்பில் இனித்த உதடுகளை நாவால் வருடியவனோ பின்னங்கழுத்தை கைகளால் தேய்த்தபடி ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்க்க தொடங்கினான். சத்தமின்றி முத்த சேவையை புரிந்து போனவளோ மற்ற சேவையை எப்போது புரிவாள் என்று ஆணவனின் மனம் ஏக்கம் கொள்ள, அவன் நினைப்பு செல்லும் திசையை எண்ணி திடுக்கிட்டவனோ, இந்த ராட்சசி நம்மளை என்னவோ பண்றா, மனுஷனை மற்ற வேலை எதையும் பார்க்க விடவே மாட்டேங்கிறா என்று அவளை மனதுக்குள் வைத்தபடி அந்த சிங்கப்பூர் ஃபைலை எடுக்க அவனது அலுவலக அறையை நோக்கிச் சென்றான் வேங்கையவன். கோமலாமா தூக்கி கொண்டு வந்து கொடுத்த கிருஷ்குட்டியுடன் மலர் தோட்டத்துக்குள் தஞ்சம் புகுந்தவளோ மீண்டும் வேங்கையவன் வெளியே கிளம்பி செல்லும் வரை அரண்மனைக்குள் மறந்தும் நுழையவே இல்லை. அவன் கார் சத்தம் வெளியேறும் ஓசை கேட்டதும் தான் அப்பாடா என்று ஆசுவாசமாக மூச்சு விட்டவளோ கிருஷ்குட்டியை தூக்கி கொண்டு மீண்டும் உள்ளே நுழைந்தாள். ஏனோ சற்று முன்னே அவர்கள் அறையில் நடந்த சம்பவம் அவளது கண்களுக்குள் மீண்டும் மீண்டும் வந்து போக, அவளது தேகத்திலோ ஒருவித புது வெப்பம் சூடாக பரவியதில் அவளையும் அறியாமல் அவளது கன்னங்கள் இரண்டும் சிவந்து போனது. இரவு வரையிலுமே வேங்கையவன் கொடுத்து சென்ற இதழ் முத்தத்தின் இனிமையில் சஞ்சரித்து கொண்டிருந்த சிட்டுவோ இந்த உலகத்திலேயே இல்லை. அவளது மனமும் உடலும் அவளது வேங்கையவனின் அருகாமைக்காக ஏங்கி தவித்திருக்க, இமைகளை கொட்ட கொட்ட விழித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள் சிட்டு. அவன் வருவானா என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் வரவேண்டும் என்று அன்று பேராவல் கொண்டது பெண்ணவளின் காதல் கொண்ட மனது. வழக்கமாக அவனாகத்தான் அவளை நாடுவான். தேவை முடிந்ததும் சட்டென விலகி படுத்துக் கொள்வான். இன்று முதன்முறையாக அவளது மனம் அவனது அணைப்பிற்காக ஏங்கி தவித்தது. அவளின் எண்ணத்தை பொய்யாக்காமல் அவனும் வந்தான் நள்ளிரவை தாண்டிய வேளையில். உடல்கள் தளர்ந்து தலை களைந்து கால்கள் தள்ளாட வந்தவனின் முகமோ அவ்வளவு களைத்து போயிருந்தது. இரவு உடைக்கு மாறிவிட்டு கட்டிலில் வந்து பொத்தன விழுந்தவனின் அரவத்தில் அவனது அருகாமையை உணர்ந்தவளோ அப்படியே ஆடாது அசையாது படுத்திருந்தாள். இதோ இப்போது அணைப்பான் அப்போது அணைப்பான் என்று அவளது உடல் செல்கள் ஒவ்வொன்றும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்க, அவனோ அவளை நெருங்கக்கூட கிடையாது. பெரிய ஏமாற்றம் ஒன்று அவளது மனதை சூழ்ந்து கொள்ள, கண்ணீர் திரையிட மெல்ல திரும்பியவளோ அருகில் படுத்து கிடந்தவனை வலியோடு பார்த்து வைத்தாள். அவளது பார்வையை உணரும் நிலையில் எல்லாம் அவன் இல்லை. உடம்பை முறுக்கிக் கொண்டு தூங்க முடியாது புரண்டு புரண்டு படுத்தபடி தவித்து கொண்டிருந்தான். அவனது சோர்ந்த முகமும் தளர்ந்த உடலும் அவன் உப்பளத்திற்கு சென்று வந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லியது சிட்டுவுக்கு.
உப்பளத்தின் உப்பு காற்று சேராமல்தான் சில சமயங்களில் இப்படி உடல் வலியால் அவதியுறுவான். இன்றும் அப்படி உடலை முறுக்கிக் கொண்டிருந்தவளின் நிலையை அதற்கு மேலும் காண முடியாது அவனை நெருங்கி படுத்தவளோ அவனை இழுத்து அவளின் மார்போடு அணைத்து கொண்டாள். அரை தூக்கத்தில் இருந்தவனின் முதுகை மென்மையாக வருடி கொடுத்தவளோ மெல்லிய குரலில் அவனுக்கான முதல் பாடலை பாடத் தொடங்கினாள். கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா, சோலையின் நடுவிலே நுழைந்தேன், அலைந்தேன், தொலைந்தேன், நான் உனது அருகினிலே கானகம் நடுவினிலே மயங்கிக் கிறங்கிக் கிடந்தேன், நான் உனது அழகினிலே லீலை செய்தே என்னை நீ கவிழ்க்க, காலை மூடி உன்னையும் கவிழ்க்க காயம் என்னால் கொண்டாயடா, கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா. அவளின் குரலின் இனிமை, அவளது மேனியில் கமழ்ந்த அவளின் பிரத்யேக வாசனை, அவளது ஸ்பரிசத்தின் மென்மையான தீண்டல் என அவளின் அருகாமையோ அலைப்புற்ற ஆணவனின் மனதை அமைதிப்படுத்தி இருக்க அலைப்புறுதல் குறைந்து ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றிருந்தான் வேங்கையவன். தூங்கும் அவளின் கண்ணனையே கண்ணார கண்டு ரசித்துக் கொண்டிருந்தவளோ அவனது நெற்றியில் ஒரு மென்மையான இதழ்வுற்றலை பதித்து மீண்டாள். எவ்வளவு நேரம் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாளோ அப்படியே அவனது அணைப்பில் இருந்தபடி உறங்கிப் போனாள் சிட்டு. காலையில் கண் விழித்ததும் எழுந்தமர்ந்தவள் கண்டது காலியாக கிடந்த அவளின் வேங்கையவனின் படுக்கையைத்தான். அன்று மட்டுமல்ல, அடுத்து வந்த 4 நாட்களும் இதே நிலை தொடர அவனை காணாததில் சோர்ந்து போய் கிடந்தவளோ அப்போதுதான் நினைவு வந்தவளாக அவளது கபோர்டை நோக்கி ஓடினாள். அவளது துணிகளுக்கிடையில் மறைத்து வைத்திருந்த வேங்கையவனின் டைரியை எடுத்தவள் கையோடு கொண்டு வந்து கட்டிலில் அமர்ந்து அதை ஆவலுடன் படிக்கத் தொடங்கினாள். ஓவியம் 27. பக்குவமாய் கொதித்து அடங்கிய வெதுவெதுப்பான வெந்நீரினுள் பதமாய் பாதத்தை பதிக்கும் போது அதன் வெம்மையானது பச்சை நரம்பு வழியே தேகமெங்கும் படர்ந்து ஊடுருவும் போது ஒருவித உணர்வு தோன்றுமே, அப்படியானதொரு மனநிலையில் அமர்ந்திருந்தாள் சிட்டு. வேங்கையவனின் டைரியை மார்போடு இறுக்கி அணைத்திருந்த அவளின் கீழ் உதடோ அவளது பல்லிடுக்கில் சிக்கிக் கொண்டிருக்க இறுக்கமாக மூடியிருந்த கண்களின் வழியே கசிந்த நீரானது அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் என்பதை சொல்லாமல் சொல்லியது. பக்கம் பக்கமாக எல்லாம் அந்த டைரியில் எழுதி தள்ளி இருக்கவில்லை அவளின் வேங்கையவன். மந்தாகினியை சந்தித்த முதல் சந்திப்பை குறித்து எழுதியிருந்தவன் அதற்கு பிறகு நடந்த சந்திப்புகளை குறித்து ஓரிரு வரிகள் எழுதியிருந்தான். மந்தாகினியை சந்தித்த நாட்களில் எல்லாம் சிறு சிறு பனித்துளியாய் பரவசம் அடைந்திருக்கிறான் என்பதை அவனது வரிகள் ஆங்காங்கே உணர்த்தியிருந்தது சிட்டுவுக்கு. இத்தனைக்கு இருவரும் தனியாக எல்லாம் அடிக்கடி சந்தித்து கொண்டதில்லை. அவனது 3 வருட வணிக படிப்பிற்காக வெளிநாடு சென்ற சமயத்தில் விடுமுறைக்காக மீண்டும் ஊருக்கு வந்திருந்த போது அவளை கோவிலுக்கு வர வைத்து சந்தித்திருக்கிறான். அத்தை மகள் என்ற உரிமையில் அவளுடன் பழக ஆரம்பித்தவனுக்குள் எப்போது அவள் வந்து வாசம் செய்தாள் என்று அவனுக்கே தெரியவில்லை. இயல்பாக வாலிப வயதில் தோன்றும் ஒருவித ஈர்ப்பானது அவளை காணும் போதெல்லாம் அவனுக்குள் தோன்றியிருக்கிறது. அதற்கு காதல் என்று பெயரை கொடுக்க அவன் ஒருபோதும் முயலவில்லை. அவள் மீது உருவான உணர்வுக்கு என்ன பெயர் என்ற ஆராய்ச்சியிலேயே நாட்களை கடத்தியிருந்தான் வேங்கையவன். எந்த இடத்திலும் அவன் அவளை காதலிப்பதாக வாய்வார்த்தையாக அவளிடம் உறுதியாக தெரிவித்திருக்கவில்லை. ஆனாலும் அவள் மீது கொண்ட நேசத்தை, அவள் மீது காட்டும் அக்கறையில் அவளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்தியிருந்தான். அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அவன் உணர்ந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். இந்த 3 வருட பிரிவு காலம்தான் அவள் மீது கொண்ட உணர்விற்கு என்ன பெயர் என்று முழு உருவமும் கொடுக்கும். அப்படி அதை உணர்ந்து கொள்ளும் போது ஈகோவை விட்டுவிட்டு அவளிடம் அவன் மனதில் இருப்பதை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறான். அதிலும் அவன் வெளிநாடு கிளம்பி செல்வதற்கு முதல் நாள் அவளை கோவிலுக்கு வரவழைத்து சந்தித்தவன் ஒருவித எதிர்பார்ப்புடன் அவனை ஆசை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தவளிடம் ஒரு சில வார்த்தைகளை மனம் விட்டு பேசிவிட்டுத்தான் சென்றிருந்தான். நான் நாளைக்கு ஆஸ்திரேலியா போக போகிறது உனக்கு தெரியும் தானே தாகினி என்று அவளது முகம் பார்க்காது எங்கேயோ பார்வையை பதித்தபடி கேள்வி கேட்ட சமரை படபடக்கும் விழிகளுடன் நோக்கிய தாகினியோ தெரியும் என்று முகம் வாட சன்ன குரலில் பதில் கூறினாள். எப்போதும் அவனை கண்டால் மட்டும் படபடக்க இமைகளை கொட்டுபவள் இப்போதும் ஏக்கம் நிறைந்த கண்களுடன் படபடத்து பார்த்தபடி இருப்பதை கடைக்கண்ணால் கண்டவனின் மனதிலோ ஒரு இதமானது மென்மையாக பரவத் தொடங்கியது. அவனை கண்டாலே கண்களில் ஒருவித மயக்கத்தை தாங்கி இருப்பவளின் நிலையைக் கண்டுதான் அவள் அவனை விரும்புவதாக எண்ணிக்கொண்டான். அவனது அருகாமையில் அதே மயக்கத்துடன் கிறங்கி போய் உட்கார்ந்திருந்தவளை ஆழ்ந்த ஒரு பார்வை பார்த்தவனோ, குட், இப்போ நான் படிக்க போற என்னோட ஹையர் ஸ்டடீஸ் என்னோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே முக்கியம் தாகினி. எப்படியும் என்னோட படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் அப்பாவோட பிஸ்னஸை நான் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் சக்ஸஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னா இந்த ட்ரிப் எனக்கு கட்டாயம் தேவை. எப்படியும் 3 வருடம் என்னோட படிப்பு, அப்புறம் 2 வருடம் பிஸ்னஸ் மீது மட்டும் என்னோட கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் கல்யாணம், மற்றதெல்லாம் நான் யோசிக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது தானே தாகினி என்று அவன் மீது அவளுக்கு பிடித்தம் இருந்தால் அந்த காதலுக்காக அவள் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறியவனின் கூற்றில் என்ன புரிந்ததோ
ஆம் என்னும் விதமாக வேக வேகமாக தலையசைத்து வைத்தாள் தாகினி. அப்ப சரி, நான் நாளைக்கு ஆஸ்திரேலியா கிளம்பிடுவேன். நீயும் உன்னோட ஸ்டடீஸை பாரு. நெக்ஸ்ட் இயர் லீவில் தான் மறுபடியும் நான் இந்தியா வருவேன். அப்போ 2 பேரும் மீட் பண்ணலாம் என்று கூறி அவளிடம் விடைபெற்று சென்றவன் சொன்னதைப் போலவே 1 வருடம் கழித்துத்தான் அவளை வந்து சந்தித்தான். இடைப்பட்ட நாட்களில் அவளது ஃபோன் நம்பர் கையில் இருந்தாலும் அவனாக அவளுக்கு எந்தவித மெசேஜும் அனுப்ப முயற்சி செய்ததில்லை. பிறந்தநாள் பண்டிகை என்று எதையும் மறக்காமல் தவறாமல் வாழ்த்துக்களை அனுப்பி வைப்பதோடு அவ்வப்போது ஏதாவது காதல் சம்பந்தப்பட்ட ஃபார்வர்ட் மெசேஜை அனுப்பியவளின் செயல்களில் பரவசம் அடைபவனோ பதிலுக்கு வெறும் ஏதாவது ஸ்மைலியை மட்டும் அனுப்பி வைப்பான். ஆனால் 3 வருடங்களாக அவன் வெளிநாட்டில் இருந்த காலகட்டங்களில் விதவிதமாக அவளை படம் வரைந்து வைத்திருக்கிறான். அதை ஒரு கலைஞனாக செய்தானா இல்லை காதலனாக செய்தானா என்பதெல்லாம் அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். இடையில் 2 முறை இந்தியா வந்தபோதும் அவளை கோவிலில் வைத்து தனியாக சந்தித்திருக்கிறான். அவனை கண்டதும் பாய்ந்து வந்து அணைக்க வருபவளை கண்களால் கண்டித்து கண்ணியம் காத்து விலகி வைப்பவன். அது பொது இடம் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்துவான். அதை தாண்டி அவளை தனியாக வேறெங்கும் சந்திக்க அவன் முயற்சி செய்ததே இல்லை. அதற்கு காரணமும் இருந்தது. எங்கே அவர்கள் பேசுவது அவனது அப்பா சந்தனவேங்கிக்கு தெரிந்து அவளுக்கு மட்டுமின்றி அவனது அத்தை செல்வாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சியவன் அதற்கான முயற்சியை மறந்தும் எடுக்கவில்லை. அப்படி இருந்தும் ஒரு முறை பஸ் ஸ்ட்ரைக் ஏற்பட்டிருந்த போது அவனது அத்தை செல்வா அழைத்து கேட்டுக்கொண்டதற்காக அவனது காரில் அவளை காலேஜில் இருந்து அழைத்து வந்து வீட்டில் விட்டிருக்கிறான். இன்னொரு முறை அவள் ஆசைப்பட்டாள் என்பதற்காக காரில் அவளை அழைத்து கொண்டு ஒரு குட்டி டிரைவ் சென்று வந்திருக்கிறான். அப்போது கூட கேலியும் கிண்டலுமாக நேரம் நகர்ந்ததை ஒழிய காதலர்களுக்கே உரித்தான தனிமையான பொழுதுகளாக அது அமைந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் அவனுடன் இணைந்து நடக்கும் போதும் அவனது தோலை உரசிக்கொண்டு நடக்கும் நெருக்கத்தில் சேர்ந்து நடப்பது தாகினிக்கு மிகவுமே பிடித்தமான செயல். அதோடு கூட அவ்வப்போது ஆசையாக அவனது நீண்ட விரல்களை பற்றி கொண்டு முகம் நிறைந்த நாணத்துடன் நடப்பவளைக் கண்டு மனதுக்குள்ளே ரகசியமாக ரசித்துக் கொள்வான். அந்த ஒற்றை உரசலும் விரல் பற்றலும் அவள் கண்களில் வழிந்த நேசமும் தான் அவள் அவன் மீது காதல் கொண்டிருக்கிறாள் என்பதை அவனுக்கு உணர வைத்தது. ஆனால் அதெல்லாம் எதேச்சையாக நடந்ததோ இல்லை ஒரு மாமன் பையன் என்ற முறையில் மட்டும் அவனுடன் அப்படி நடந்து கொண்டாளோ என்று அவள் அவனை விட்டு வேறு ஒருவனுடன் ஓடிச் சென்ற நாட்களில் எண்ணி பார்த்து வேதனை கொண்டான் வேங்கையவன். அந்த சிறு உரசலும் உரிமையான விரல் பற்றலும் காதலின் அம்சம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க அதெல்லாம் சாதாரண தொடுதல்தான் என்பதை அவனுக்கு உணர்த்திவிட்டு சென்றவளின் செயலில் நேசம் கொண்ட அவனது மனமோ மோசமாக நொறுங்கி போயிருந்தது. சமரும் தாகினியும் பழகும் விஷயம் சமரின் வீட்டில் ரூபிணி அம்மாவுக்கும் அச்சுவுக்கும் தெரியும் என்றால் தாகினியின் தரப்பில் அவனது அத்தை செல்வாவுக்கு தெரியும். இரு பக்கமுமே இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர் என்றுதான் எண்ணியிருந்தனர். 3 வருட படிப்பை முடிக்கும் போது அவனது மனம் முழுவதும் நிறைந்திருந்த அவள் மீதான காதலை சொல்ல ஓடோடி வந்தவனின் காதல் கொண்ட மனதை அடித்து சுக்கு நூறாக உடைத்திருந்தவளின் செயலில் அவளிடம் அவனது காதலை முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டுமோ? இப்படி அவனது மனதை அறிந்து கொள்கிறேன் என்று காலம் கடத்தியது முட்டாள்தனமோ என்று பல நேரங்களில் சிந்தித்திருக்கிறான். வாய்வார்த்தையாக சொன்னால்தான் அவனது மனது புரியுமா? அவளிடம் அவன் நடந்து கொண்ட விதத்தில் அவன் பார்வை உணர்த்திய செய்தியில் அவனது அன்பு புரியாமல் போனதா? அப்படி அவனது மனதை புரிந்து கொள்ள முடியாமல் போனவளுக்கு அவன் காதலும் புரியாமலேயே போகட்டும் என்று அவளை முற்றிலும் வெறுத்து ஒதுக்கினான் வேங்கையவன். நல்ல வேளை, வாயை திறந்து அவளை காதலிப்பதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அப்படி அவனது காதலை ஒத்துக்கொண்டு அவளிடம் சரணாகதி அடைந்த பின்பு இப்படி ஒரு துரோகத்தை அவள் செய்திருந்தாள் என்றால் அவன் இன்னமுமே ஒடுங்கி போயிருப்பான். அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமலேயே 6 மாதங்களாக அறைக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்திருந்தான். அது ஏமாற்றம் என்பதை விட ஒரு ஆணாக அவனுக்கு நேர்ந்த அவமானமாக எண்ணியதால் தான் அவனால் அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடியவில்லை. அந்த அவமானம்தான் ஒட்டுமொத்த பெண்களிடமும் வெறுப்பாக திரும்பியிருந்தது. பெண்கள் என்றாலே துரோகிகள் என்று முட்டாள்தனமாக நினைக்க ஆரம்பித்திருந்தான். அதன் விளைவு பெண்களையே அடியோடு வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்திருந்தான். அவனது டைரியை முழுமையாக படித்து முடித்திருந்தவள் அவன் வார்த்தை வாயிலாக உணர்ந்து கொண்டது இதைத்தான். அவன் மனதில் மந்தாகினியின் மீது நேசம் இருந்தாலும் அதை அவளிடம் ஒருபோதும் வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்பதே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தந்திருந்தது. அவன் வாயிலிருந்து அத்தகைய காதல் வார்த்தையை கூடிய சீக்கிரமே அவள்தான் முதலாக கேட்கப் போகிறாள் என்பதை எண்ணிக்கொண்டவளுக்கு அந்த நாள் எப்போது வரும் என்று ஏக்கமாக எண்ணிக்கொண்டது. அவளின் மூளையோ அவனது காதலை வாய்வார்த்தையாக கேட்பது என்பதெல்லாம் சூரியனை அதன் திசை மாற்றி உதிக்கச் செய்ய முயலும் முட்டாள்தனமான செயலாகும் என்பதை இடித்துரைத்தது. அதை அவளும் உணர்ந்திருந்ததால் அதிகபட்சமாக அவனது தோலை உரசிக்கொண்டு உரிமையோடு அவனது விரல் பற்றி ஒரு முறையாவது நடந்துவிட வேண்டும் என்று பேராசை கொண்டாள் பெண்ணவள். அப்படி ஒரு அதிசய நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் சிட்டு அவளின் வேங்கையவனின் மனதுக்குள் சிம்மாசனமிட்டு அமர வேண்டும். அப்படியானதொரு ஒரு மிராக்கல் நடந்தால் மட்டுமே அவள் மனம் விரும்பியபடி அந்த அதிசயம் நடக்கும் என்று நினைத்தவளுக்கு
ஒரு ஏக்கப் பெருமூச்சு அவளையும் அறியாமலேயே வெளியே வந்தது. எது எப்படியோ, இனி வரும் நாட்களில் அவளின் வேங்கியவனின் மனதை மயக்கி அவளிடம் அவளது காதலுக்காக அவனை மண்டியிட வைப்பது மட்டுமே அவளின் தலையாய கடமையாக இருக்கும் என்று எண்ணியவள் அதற்கடுத்து அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடத் தொடங்கினாள். அதே நேரம் நிக்கியின் அறையில் இருந்த சோஃபாவில் முகம் கடுகடுக்க உட்கார்ந்திருந்த மிருனாவை யோசனையாக பார்த்தபடி வந்து நிக்கியோ, "என்ன மிரு டார்லிங், ஏன் இவ்ளோ கோவமா இருக்க?" என்ற கேள்வியுடன் அவளது அருகில் அமர்ந்து அவளை தாபமாக அணைக்க முயன்றான். "விடு நிக்கி, என்ன இது கொண்டு குறைச்சல் இல்ல, நானே செம்ம கடுப்புல இருக்கேன்" என்று சீரியவளைக் கண்டு குழப்பமாக பார்த்த நிக்கியோ, "ஹே மிரு டார்லிங், ரிலாக்ஸ், எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? சொன்னாதானே எனக்கு தெரியும்" என்றான். எப்படியாவது அவளை தாஜா பண்ணி சூடேறி போன அவளது தேகத்தின் சூட்டை அவளுக்குள் தணித்து கொள்ளும் விதமாக. "ஆமாம், சொன்னா மட்டும் அப்படியே ஏதாவது செஞ்சு கிழிச்சிட்டு தான் மறு வேலையே" என்று தலையை சிலுப்பியவளை ஆயாசமாக பார்த்து வைத்து நிக்கியோ, மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்காம இவ வேற நேரங்கெட்ட நேரத்தில் முறுக்கிக்கிட்டு இருக்கா. பேசாம நம்ம செக்ரட்டரி வீணா கிட்டேயே சூட்டை தணிச்சிட்டு வந்திருக்கலாம். இவளை நம்பி வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும் முதல்ல என்று எரிச்சலுடன் எண்ணியவன் அவளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கினான். ஒரு வழியாக கொஞ்சியும் கெஞ்சியும் மிருனாவை மலையிறக்கி அவளிடம் அவளது கோபத்திற்கான காரணம் என்னவென்று கேட்டு வைக்க, கோபத்தில் படபடவென பொரிந்து தள்ளிய அவளது பேச்சை காது கொடுத்து கேட்டவனோ அவளது கோபத்திற்கு காரணமான சிட்டுவை நினைத்து பற்களை நர நரவென கடிக்கத் தொடங்கினான். ஓவியம் 28. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டம் வரை வந்து இந்தியா மிஸ் பண்ணின ஒரே விஷயம்னு பார்த்தா அது ஸ்ட்ராட்டஜி தான். வழக்கமாக கிரிக்கெட் ஜாம்பவான்களான ஆஸ்திரேலியா அணியினர் டோசியர் ஒன்னை ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதிராக களமிறங்க போகும் எதிரணியில் இருக்கிற ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட வீக் பாயிண்ட் என்ன, கடந்த 50 முறை அவங்க எப்படி அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் அக்கு வேறா ஆணி வேறா மெஷின் லேர்னிங் உதவியோடு எடுக்கும் குறிப்பு தான் டோசியர். அந்த தந்திரத்தை பயன்படுத்தித்தான் அவங்களுக்கு எதிராக ஆடும் ஒவ்வொரு ஆட்டக்காரனையும் சொற்ப நிமிடங்களிலேயே வீழ்த்தி வெற்றி வகையை அவர்களின் கைவசப்படுத்துகிறாங்க ஆஸ்திரேலியா அணியினர். ஆனால் இந்தியா கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட தந்திரமோ எந்திரவோ எதுவும் அல்ல. காரணம், யாரை எப்படி தூக்கணும், யாருக்கு எங்கே ஃபீல்டு வச்சா கையிலேயே கேட்ச் விடும்னு தெரிஞ்ச இந்தியாவோட ஒரே யுத்த தந்திரம் மெஷின் லேர்னிங் டோசியர் எல்லாம் ஒரே ஒரு ஆள்தான். அதுதான் எவனுக்கும் நிகரில்லா பெரும் தலைவன் தோனி. இந்த ஸ்ட்ராட்டஜியை விளையாட்டில் மட்டும் பயன்படுத்துறதில்ல, நம்ம சராசரி வாழ்க்கையிலையும் தான் பயன்படுத்துகிறோம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மண்ணோட மண்ணா வீழ்ந்து போகிறது இப்படிப்பட்ட ராஜதந்திரத்தால தான். அதே மாதிரியான ஒரு தந்திரத்தை பயன்படுத்தித்தான் வேங்கை அரண்மனையை கையகப்படுத்திக் கொள்ளும் தீவிரத்துடன் அமர்ந்திருந்தனர் அந்த மூவர் கூட்டணியினரும். அவர்களின் கூடவே நிக்கியின் மனைவி மிருனாவும். ஆனால் என்னதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியா அணியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு எதிரில் இருக்கிறதோ எல்லா ஸ்ட்ராட்டஜியையும் கரைச்சு குடிச்சு அவங்களை எப்படி அடக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற வேங்கையவன் என்பதை உணராததுதான் அவர்களின் முட்டாள்தனம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யானைக்கும் அடிசருக்கும் என்பதை போல எதிராளியோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு நேரம் பார்த்து அடிக்கிற வேங்கையவனோ அவனோட கூடவே இருந்த குள்ளநரி கூட்டத்தை கவனிக்க தவறியதுதான் பெரும் பிழையே. அந்த பிழையை அவன் உணர்ந்து கொள்ளும் போது அவனது இழப்பின் வலி ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் என்பதை அறியாது போனதுதான் விதியின் செயல். எந்தவித பின்புலமுமே இல்லாத ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் வந்த ஒருத்தி அந்த அரண்மனைக்குள் உரிமையோடு நுழைந்ததோடு அந்த அரண்மனையின் மூத்த வாரிசான வேங்கையவனின் மனைவியாக வலம் வருவதைக் கண்டு சிட்டுவின் மீது வன்மம் படர்ந்தது மிருனாவுக்கு. ஒரு அன்னக்காவடி அவளுக்கு சரிசமமாக இருக்கிறாள் என்பதை விட அவளை விட ஒருபடி மேலே அந்த அரண்மனை வாசிகளால் ஆராதிக்கப்படுவதை அவளால் எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலும் எந்த வேலையை தொட்டாலும் ரூபினி அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சித்ரா சித்ரா என்று அவள் புராணத்தையே பாடுவதைக் கண்டு அவள் மீது கொலை வெறியே உருவாகி போனது மிருனாவுக்கு. இத்தனைக்கும் சிட்டுவை விட அதிக உரிமை மிருனாவுக்குத்தான் அந்த அரண்மனையில் இருக்கிறது. நிக்கியின் மனைவி என்ற உரிமையை தாண்டி ரங்கநாயகியின் வாரிசு என்ற முறையிலும் அந்த அரண்மனையில் அவளுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவளாக முன்வந்து அந்த அரண்மனையின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டால் பெரிய கும்பிடு போட்டு ஒதுங்கிக் கொள்வார் ரூபினி அம்மா. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் கையாலாகாத காரியம். மேற்கத்திய நவநாகரிக பழக்க வழக்கங்களில் மூழ்கி போய் குடியும் கும்மாளமுமாக வாழ்க்கையை ரசித்து வருபவளுக்கு ஒரு சராசரி குடும்ப பொண்ணுங்க மாதிரி வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. பரம்பரை பரம்பரையாக கோடி கோடியாக சம்பாதிப்பதெல்லாம் எதற்காக? இந்த உலக வாழ்வை இன்பமாக வாழ்ந்து கழிப்பதற்குத்தானே என்ற தார்மீக கொள்கையை கடைபிடிப்பவள். அப்படி தான் தோன்றித்தனமாக சுற்றி வருபவளுக்கு வீட்டு பொறுப்பை கவனிப்பது என்பதெல்லாம் ஆகாத காரியம். அவளால் முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தி வந்து செய்யும் போது, அதுவும் அந்த அரண்மனையின் மூத்த மருமகள் என்ற உரிமையோடு செய்யும் போது அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத மிருனாவோ சிட்டுவை எண்ணி பொறாமையில் பொங்க ஆரம்பித்து விட்டாள்.
அந்த பொறாமைதான் நிக்கியிடம் சிட்டுவை குறித்த அதிருப்தியை பேச வைத்தது. அவனுக்கும் சிட்டுவின் மீது பெரிதான எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாததால் ஏனோ அந்த அரண்மனையை அபகரிக்க வந்த கொல்லைக்கூட்ட தலைவி போலவே அவளை எண்ணிக்கொண்டவன் அவள் மீது எரிச்சலாகி போனான். ஆனாலும் மிருனா வருந்துவதை பொறுக்காதவனாக ரூபினி அம்மாவின் வாயிலாக அவனுக்கு தெரிய வந்திருந்த உண்மைகளை பற்றி மிருனாவிடம் கூறி அவளை தேற்ற முயன்றான். இங்க பாரு மிரு டார்லிங், அந்த சித்ராவுக்கு அவ்வளவெல்லாம் சீன் கிடையாது. ஆக்சுவலி உங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அச்சு பையன் அவளை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான். ஆனா நாள் நெருங்க அதுல அவனுக்கு உடன்பாடு இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம தாலி கட்டுற நேரத்துல மயங்கி விழுந்திருக்கா. பூஜை அறைக்குள்ள தொடங்கி வச்ச ஒரு நல்ல காரியத்தை நம்ம வழக்கப்படி பாதியிலேயே நிப்பாட்ட முடியாது. அதனால வேறு வழி இல்லாம அண்ணா அவ கழுத்துல தாலியை கட்டி சோழியை முடிச்சிருக்காங்க. பெருசா அண்ணாவுக்கும் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லை. அதனாலதான் அவ கூட ஒரே அறையில இருக்க பிடிக்காம பாதி நாள் ஃபேக்டரியிலேயே இருக்காங்க. அப்படியே தப்பி தவறி அண்ணா அரண்மனைக்கு வந்தாலும் கூட அந்த சிட்டுவை பார்க்க பிடிக்காம அவங்க அலுவலக ரூம்குள்ளேயே போய் அடைஞ்சுக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியலையா அந்த சித்ராவை அண்ணாவுக்கு சுத்தமா பிடிக்கலைன்னு? ஏதோ தாலியை கட்டிட்டமேன்னு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அண்ணாவே அவளை துரத்தி விட்டுடுவாங்க. அதனால அவளை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு இப்போ உன்னோட நிக்கிய கவனி, செம்ம மூட்ல வந்திருக்கேன் என்று தாபமாக பிதற்றியவன் அவளை அணைத்ததோடு அவளது இதழ்களையும் அணைத்து அவளுடன் சேர்ந்து படுக்கையில் விழுந்திருந்தான். 1க்கு 2 போய் 3 ஆண் பிள்ளைகளை பெற்ற ரூபினி அம்மா அதில் ஒன்று கொடிய விஷம் கொண்ட பாம்பு என்று அறியாமல், அதற்கு நிதமும் பால் வார்ப்பதை தெரியாமல் அவனிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்க அவனும் அப்படியே மிருனாவிடம் ஒப்பித்திருந்தான். நிக்கியின் வாயிலாக வேங்கையவனுக்கும் சிட்டுவுக்கும் இடையேயான விரிசலை அறிந்து கொண்ட மிருனாவுக்கு ஏக குஷியாகி போய்விட, விடிந்தும் விடியாததுமாக சிட்டுவை ஒழித்து கட்டி மீண்டும் வேங்கையவனின் மனைவியாக நிருபமாவை கொண்டு வருவதற்கான சதித்திட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்த அவளது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள். இங்கே ஒரு கூட்டமே சேர்ந்து சிட்டுவை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதை அறியாதவளோ அவளின் வேங்கையவனை காதல் வலையில் சிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று இல்லாத மூளையை உபயோகப்படுத்தி படுதீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவன் அருகில் இருந்தாலாவது அவனது கவனத்தை ஈர்க்க ஏதாவது முயற்சி செய்யலாம். அவனோ அன்று இதழ் வழியாக அவளது உயிரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு சென்றதோடு சரி. அதன் பிறகு அந்த இரவு தூங்குவதற்காக மட்டும்தான் அவர்களின் அறைக்கு வந்திருந்தான். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்திருந்தவனை தாலாட்டு கீதம் பாடி உறங்க வைத்திருக்க, விடிந்ததும் விடியாததுமாக இடத்தை காலி செய்திருந்தான் வேங்கையவன். இதோ முழுதாக 4 நாட்கள் முடிந்து 5வது நாளும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் விடிந்திருக்க, அவனோ வீட்டிற்கு வராமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தான். இதற்கு மேலும் அவன் போக்கில் விட்டால் ஆயுசுக்கும் அவனது காதலை பெற்று அவனை அவளின் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்தவள் ஒரு முடிவெடுத்தவளாக அச்சுவை காண கீழே இறங்கிச் சென்றாள். வேங்கை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அலுவலகத்தில் அன்றைய அலுவல்களை கவனித்துக் கொண்டிருந்த வேங்கையவனை கலைத்தது அவனது மொபைலில் இருந்து வந்த அழைப்பு. இவ எதுக்கு இந்நேரம் கூப்பிடுறா என்று எண்ணியபடி மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்க்க, அதுவோ மாலை 4:30 என்பதை சுட்டிக்காட்ட யோசனையுடனே அச்சுவின் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் வேங்கையவன். சொல்லு அச்சு, என்ன விஷயம் என்று எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் கணீர் குரலில் கேட்டவனின் செயலில் ஒரு நிமிடம் எச்சில் கூட்டி விழுங்கிய அச்சுவோ, அண்ணா அது இப்ப எங்கிருக்கீங்க என்றான் அவன் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு. ஏன் அச்சு, என்ன விஷயம்? நம்ம சிப்ஸ் ஃபேக்டரியில தான் இருக்கேன் என்றான் எதிரே இருந்தவனின் கேள்வியை ஆராய்ந்தபடியே. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஒரு விசிட் வரலான்னு தான். சரி இங்க பக்கத்துல தான் இருக்கேன், இருங்க வந்துடுறேன் என்றவன் வேங்கியவன் பதிலையும் எதிர்பாராமல் போனை அணைத்திருக்க, என்னாச்சு இவனுக்கு? ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றான். சரி வரட்டும் பார்த்துக்கலாம் என்று எண்ணியவன் மீண்டும் வேலையில் மூழ்கி போனான். அடுத்த 10வது நிமிடம் கண்முன்னே வந்து நின்ற அச்சுவை ஆராயும் பார்வை பார்த்த வேங்கையவன் மனமோ, அதுக்குள்ள வந்து நிற்கிறான், அப்போ இங்க பக்கத்துல வந்துட்டு தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கணும் என்று எண்ணிக்கொண்டவன் கண்களால் அச்சுவை உட்கார சொல்லிவிட்டு அவனது லேப்டாப்பில் பார்வையை பதித்தான். அண்ணா ஒரு நிமிஷம் என்று பவ்யமாக இழுத்தவனை, இன்னும் என்னடா என்ற ரீதியில் உறுத்து விழித்தவனின் பார்வையை கண்டு உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் வெளியே சமாளித்து வைத்தவன், அது நான் மட்டும் இங்க வரல அண்ணா, நம்மோட சிப்ஸ் ஃபேக்டரியை சுற்றி பார்க்க என்னோட 2 முக்கியமான விஐபியும் வந்திருக்காங்க என்று திக்கி திணறி கூறியவனின் கூற்றில் அவனை ஆழ்ந்து நோக்கியவன் லேசாக தலையை நீட்டி அவனுக்கு பின்னால் இருந்த கதவை நோக்க, அச்சு கூறிய அந்த 2 விஐபிகளும் வேங்கையவனை நோக்கி வந்து கொண்டிருப்பதைக் கண்ட வேங்கையவனின் புருவமோ ஏறி இறங்கியது. ஓவியம் 29. மேம், நம்ம ஊரான குமரியோட ஸ்பெஷலான விவேகானந்தர் நினைவு மண்டபம், முக்கூடல் சங்கமம், பகவதி அம்மன் ஆலயம், பத்மநாபபுரம் அரண்மனை, அப்புறம் முட்டம் பீச், இதோட கூட இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் ஒன்று தான் நேந்திரங்காய், அப்புறம் நேந்திரமழை சிப்ஸ். மற்ற ஊர்ல எல்லாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம குமரி மாவட்டத்தில் தான் தனித்தன்மையோட நேந்திரங்காய் சிப்ஸ் தயாரிக்கிறோம்.
அதுலயும் நம்ம வேங்கை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற சிப்ஸுக்கு எல்லா பக்கமும் ஏகபோக வரவேற்பு தான். இங்கு எல்லாம் கல்யாணம், காதுகுத்து விசேஷம்னாவே வாழை இலை போட்டு உப்பு வச்சதும் அடுத்ததா உப்பேரின்னு சொல்ற நேந்திரம் சிப்ஸ் தான் வைப்பாங்க. அவங்க இலையில வைக்கிற உப்பும் நம்ம ப்ராடக்ட் தான், உப்பேரியும் நம்ம ப்ராடக்ட் தான். நம்ம தோட்டத்தில் விளையிற நேந்திரங்காய்க்கு இங்கே தனி மவுஸ் உண்டு. கிட்டத்தட்ட 1500 ஹெக்டேர் பரப்பில் பல ஆயிரம் டன் கணக்கில் நேந்திரங்காயை சாகுபடி பண்ணுறோம். நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கள் எல்லாம் நல்ல திரட்சியாக இருக்கிறதுனால சிப்ஸ் போட்டால் உடையாமல் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நம்ம ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற சிப்ஸை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கும் அனுப்பி வைக்கிறோம். அது மட்டும் இல்லை மேம், வளைகுடா நாடுகளுக்கும் இங்கிருந்து தான் நேந்திரங்காய் சிப்ஸை நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கிருந்து நாம் டன் கணக்கில் அனுப்புகிற சிப்ஸோட ஏற்றுமதியால் நம் நாட்டுக்கு அதிக அளவில் அந்நிய செலாவணி கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க மேம், நம் மாவட்டத்தோட பாரம்பரிய நெல்லையும் சாகுபடி செய்கிறோம். அதுவும் ஒரு 100 ஏக்கரில் பயிர் செய்து தரமான அரிசியை உருவாக்கி அனுப்பி வைக்கிறோம் என்று மூச்சு விடாமல் வேங்கை ஃபுட் ப்ராடக்ட்ஸில் தயாரிக்கிற சிப்ஸையும் அரிசியையும் குறித்து கூறிய ஜெகத் சிட்டுவுக்கு சாப்பிடுவதற்காக ஒரு பிளேட் சிப்ஸை பணிவுடன் நீட்ட தீ விழியுடன் மூக்கு விடைக்க அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் சிட்டு. என்னாச்சு மேமுக்கு? வர்மா சார் சொன்ன மாதிரி தானே நானும் நம்ம மேடமுக்கு ஃபேக்ட்ரியை சுற்றி காட்டி எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றியும் விலாவரியாக சொன்னேன். அப்புறமும் எதுக்கு நம்மளை இவ்வளவு பாசமாக பார்த்து வைக்கிறாங்க என்று புரியாமல் விழி பிதுங்கியவனோ பாவமாக அவனுக்கு பின்னால் கிருஷ்குட்டியை கையில் வைத்தபடி கொஞ்சிக் கொண்டிருந்த அச்சுவை பார்த்து வைக்க அவனோ நடக்கும் கூத்தை கண்டு நமட்டு சிரிப்புடன் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான். எப்படியும் அச்சு உதவிக்கு வரமாட்டான் என்பது தெரிந்து போக வேறு வழி இல்லாமல் மீண்டும் உக்கிரமாக நின்று கொண்டிருந்த சிட்டுவை பயத்தோடு நோக்கியவனை பார்த்து, என்னை பார்த்தா உனக்கு சிப்ஸ் திங்க வந்த மாதிரி இருக்கா? சிப்ஸ் மண்டையா என்று பல்லை வெறுவியவளின் கூற்றில் விழிகள் அதிர அவளை பார்த்து வைத்தான் வேங்கியவனின் பிஏவான ஜெகத் ரட்சகன். ஏதே சிப்ஸ் மண்டையனா என்று சிட்டுவின் நக்கலான கூற்றில் விழி பிதுங்கி நின்ற ஜெகத்தை கண்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி அச்சுவோ, சிட்டுமா நீ பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணா கூட கிளம்பி வா, நான் கிருஷ்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் என்று அங்கிருந்து நைஸாக கிளம்பி சென்றிருந்தான். அவனுக்குத்தான் அவன் வந்த வேலை இனிதே முடிந்து விட்டதே. இனி அவள் பாடு அவளின் வேங்கையவனின் பாடு. இடையில் நந்தியாக இருக்க விரும்பாது நைஸாக நேரம் பார்த்து நடுவி சென்றிருந்தான். இந்த சிப்ஸை கொண்டு போய் உங்கள் பாஸ்கெட்டையே கொடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உடம்பை ஏற்றட்டும். வந்துட்டாங்க சிப்ஸு சாப்பிடுங்க பப்ஸு சாப்பிடுங்கன்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு என்று மேலும் ஜெகத்திடம் பொரிந்து தள்ளியவள் விறுவிறுவன நடந்து வேங்கையவனின் அறையை நோக்கி சென்றாள். சிசிடிவியின் வழியாக நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு சிட்டுவின் கோபமுகமும் ஜெகத்தின் பாவமுகமும் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்ல அவளின் அதிரடியில் மலரத் துடித்த உதடுகளை மடித்து சிரிப்பை அடக்கியவனோ அவனை நோக்கி படையெடுத்த சுனாமியை எதிர்கொள்ள ஆவலுடன் தயாரானான். பெயருக்காக கூட அனுமதியை கேட்காது விறுவிறுவென கதவை திறந்து கொண்டு புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தவளை வெளியே முறைத்திருந்தாலும் அவளது அந்த உரிமையான செயலில் வேங்கியவனின் மனதிற்குள் ஒருவித இதம் பரவியது என்னவோ உண்மைதான். உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? 4 நாளாக உங்களை பார்க்கலையேன்னு அச்சுமாமா கிட்ட அடம் பிடிச்சு இங்கே வந்தா நீங்கள் என்னடானா என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம அந்த வீணா போனவங்க கூட ஃபேக்ட்ரியை சுற்றி பாருன்னு அனுப்பி வச்சுட்டீங்க. என்னை பார்த்தா நேந்திரங்க சிப்ஸு திங்க வந்தவ மாதிரியே இருக்கு என்று அவன் உட்கார்ந்திருந்த டேபிளுக்கு அந்த பக்கமாக நின்று கோபமாக மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கேட்டவளை மேலிருந்து கீழாக ஊடுருவியவனின் பார்வையில் குப்பென்று வெறுத்து போனவளுக்கோ என்னது இது இப்படி பார்த்து வைக்கிறாங்க என்று வெட்கமாகி போனது. அவனது ஒற்றை பார்வைக்கே மொத்தமாக சிவந்து நின்றவளை கண்டவனின் கண்களில் சுவாரஸ்யம் கூடிப்போக சாய்ந்திருந்த இருக்கையிலிருந்து முன்னோக்கி வந்தவனோ, இல்லையா பின்ன, அப்ப எதுக்காக மேடம் வேலை மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்றான் மீண்டும் ஒரு முறை அவள் வாயால் அவள் வந்திருக்கும் காரணத்தை கேட்கும் விதமாக. இவருக்கு ஸ்பீக்கர் அவுட்டா என்ன? இப்பதானே அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னேன், அப்புறமும் எதுக்குன்னு கேட்குறாரு என்று உள்ளுக்குள் பொறுமியவள், அதுதான் உங்களை பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னேன் இல்லை என்று உள்ளெழுந்த குரலில் கூறியவள் என்னவென்று உணரும் முன்னே அவளின் முன்னால் வந்து நின்றவனின் செயலில் பயத்தில் ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்றவள் திருவென எதிரில் இருந்தவனை பார்த்து வைத்தாள். உயர்வகை மது தராத போதையை எதிரில் இருந்தவளின் மருண்ட மான்விழிகளும் துடிக்கும் செங்காந்தல் செவ்விதழ்களும் நடன நடை அசைவுகளும் தந்து கொண்டிருந்ததில் திடுக்கிட்டு போனவனோ அவளின் பின்னே அலைபாய்ந்த இதயத்தை மீட்டு நொடியில் அவனை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவனது முழு உயரத்துக்கும் நிமிர்ந்து நின்றான். ஹே, எதுக்கு இந்த மொழி முழிக்கிற? என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு இப்படி சிலையாட்ட நின்னா எப்படி? ஆசை தீரற வரைக்கும் நல்லா ஒருக்கா பார்த்துக்கோ என்று இப்படியும் அப்படியுமாக திரும்பி நின்று சிரிக்காமல் கூறியவனின் கூற்றில் ஒரு நிமிடம் விழிகளை அகல விரித்தவள் மறுநிமிடம் கண்களை சுருக்கி அவனை முறைத்து வைத்தாள். ஏண்டி, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு முன்னாடி வந்து நின்னா இப்படி முறைச்சிட்டு நிற்கிற? சரி சரி பார்த்தாச்சுன்னா இடத்த காலி பண்ணு,
எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறியபடி மீண்டும் அவனது இருக்கையில் சென்று அமர்ந்தவனையே முறைத்து கொண்டே நின்றிருந்தவள் அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையை இழுத்து போட்டு அதில் தொப்பென்று அமர்ந்தாள். நீ என்னமும் செய்து கொள், நான் எனது வேலையை பார்க்கிறேன் என்பதைப் போல எதிரில் இருந்தவளை கொஞ்சமும் சட்டை செய்யாது லேப்டாப்பில் மூழ்கி இருந்தவனுக்கோ ஒரு கட்டத்திற்கு மேல் காந்தமாய் இருக்கும் அவளின் விழியின் ஈர்ப்பு விசையால் அதற்கு மேலும் நடிக்க முடியாது போக தடுமாறத் தொடங்கியவனின் கவனமோ சிதறத் தொடங்கியது. சரியான இம்சை, இப்படி பார்த்து வச்சா மனுஷன் எப்படி வேலை பார்க்கறது என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டவன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவனையே ரசனையாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளை நோக்கி, அந்த அச்சுப்பைய எங்க போனா? அவனை வர சொல்லி சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிப்போ, காத்து வரட்டும் என்றான். அதற்கு மேலும் அவனை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல், கிருஷ்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு அச்சு மாமா அப்பவே கிளம்பி போயிட்டாங்க, அதனால உங்க கூட தான் இன்னைக்கு அரண்மனைக்கு போகணும் என்று அசால்ட்டாக தோலை குலுக்கியவளை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்து வைத்தவனோ, இவ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போலையே, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நாம் இவளோட இழுப்புக்கு போயிடக்கூடாது, கண்ட்ரோல் சமர் கண்ட்ரோல் என்று சூளுரைத்து கொண்டவன் அவளை தாவி அணைத்து அவளது இதழ்களை கொய்ய துடிக்கும் மனதை அடக்க முடியாமல் விழிப்பிதுங்கி நின்றான். இன்னும் கொஞ்ச நேரம் அவள் அங்கிருந்தாலும் அவனது கற்புக்கு கேரண்டி இல்லை என்பதை உணர்ந்தவன், ஹேய் இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கம்பெனிக்கார வர சொல்கிறேன், ஒழுங்கா டிரைவர் கூட வீட்டுக்கு போ என்று சிடுசிடுப்பாக கூறிவிட்டு இன்டர்காமை எடுக்க முயன்றவனின் கரத்தை தாவி பற்றியவளோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பாட்டுக்கு இங்கே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்கள் வேலை முடிஞ்சதும் 2 பேருமா சேர்ந்து போயிடலாம் என்று கண்களை சுருக்கி உதட்டை குவித்து பேசியவளின் அழகில் உள்ளுக்குள் கிளர்ந்தாலும் பட்டென அவளது கைகளிலிருந்து கரத்தை உருவிக்கொண்டவனோ பற்களை கடித்து கொண்டு எதிரில் இருந்தவளிடம் பேசத் தொடங்கினான். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அதுதான் எனக்கு வேலை இருக்குன்னு டிரைவரோட கிளம்புன்னு சொல்கிறேன் இல்லை, அப்புறமும் என்ன நொய்யின்னு தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துட்ருக்க, இப்படியெல்லாம் பண்ணினா உன்கிட்ட விழுந்துடுவேன்னு நினைக்கிறியா என்ன? நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் உன்னோட நினப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது, ஒழுங்கா என்னை டென்ஷன் பண்ணாமல் இங்கிருந்து கிளம்பி போயிடு என்று சொல்லென்று எரிந்து விழுந்தவனின் கூற்றில் முணுக்கென்று கண்ணீர் எட்டி பார்க்க விசுக்கன சீட்டிலிருந்து எழுந்து நின்றவளோ அவனை அடிப்பட்ட பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறி சென்றாள். புறங்கையால் கன்னத்தில் இறங்கிய கண்ணீரை துடைத்தபடி அழுது கொண்டே சென்றவளின் முதுகையே வெறித்திருந்தவன் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்துவிட சில நிமிடங்களில் வேக வேகமாக உள்ளே வந்த ஜெகத்தோ வேங்கையவனிடம் சொல்லிய செய்தியில் என்னது என்று ஒரு நொடி அதிர்ந்தவன் இவள என்று பல்லை வெறுவியபடி எழுந்து சென்றான். ஓவியம் 30. இந்த வேங்கம் அவனுக்கு இருக்கிற கொழுப்ப பாரு, பயபுல 4-5 நாளாக பார்க்கலையேன்னு நினச்சி ஆசையை தேடிக்கிட்டு வந்தா நம்மளை துரத்தி விடுறதுலேயே குறியா இருக்காரு. அப்படி என்ன இவரை நான் கிள்ளி பிள்ளையார் வைக்கிறேன்னு தெரியல, ஒரு அன்பான பார்வை இல்லை, ஆசையான வார்த்தை இல்லை, மனசை என்ன இரும்பாலைய செஞ்சு வச்சிருக்காங்க இவருக்கு, கொஞ்ச நேரம் கூட இருக்கலான்னு நினச்சிட்டு வந்தேன், சே இப்போ உடனே திரும்பி அரண்மனைக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாரு என்று உள்ளுக்குள் பொறுமையபடி வேகமாக நடந்தவளோ, மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க, அங்கெங்க போறீங்க என்ற அழைப்புடன் ஓடி வந்த ஜெகத்தின் குரலுக்கு கட்டுப்பட்டு அப்படியே அதே இடத்தில் நின்றாள். அவளை சுற்றி கொண்டு அவள் முன்னே வந்து நின்று, மேம் எங்க போறீங்க, உங்களுக்கு கார் அங்க வெயிட் பண்ணுது என்று கையை காட்டியவனின் கூற்றை காற்றில் பறக்க விட்டவளோ, பைசா வச்சிருக்கியா என்றால் அவன் பேசியதற்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல். ஏதே பைசாவா என்று உள்ளுக்குள் அதிர்ந்தவனோ, மேம் என்று இழுத்தபடி அவளை குழப்பமாக நோக்க அவளோ கொஞ்சமும் அசராது, பாக்கெட்டில் பணம் வச்சிருக்கியான்னு கேட்டேன் மேன் என்றால் இன்னமும் அழுத்தமாக. இருக்கு எனும் விதமாக ஒரு மாதிரியாக தலையை அசைத்தவனை எந்த சலனமும் இல்லாமல் பார்த்தவள், அப்போ உன்னோட தங்கச்சிக்கு ஒரு 500 ரூபாய் பணம் கொடு பார்க்கலாம் என்றால் வெகு சாதாரணமாக. தங்கச்சியா? ஐயோ மனசை என்னவோ பண்ணுதே, ஆனாலும் இவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதா? பாசுக்கு தெரிஞ்சா என்னை பார்சல் கட்டி அனுப்பி விட்டுடுவாரே என்று பீதியாகி போன கண்களுடன் எதிரில் நின்றவளை பார்த்தவனுக்கோ அவளது தங்கச்சி என்ற வார்த்தையில் மனம் நெகிழ்ந்து போயிருந்ததால் எதையும் யோசிக்காது அவனது பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்து அவள் முன்னே நீட்டியிருந்தான். அது என்று எண்ணியபடி அவனையும் பர்ஸையும் ஆழ்ந்த பார்வை பார்த்தவள் அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்துக்கொண்டு, ஒரு 2-3 டைம் தான் உங்களை பார்த்துருப்பேன், ஆனா ஏதோ பல வருஷம் பழகின மாதிரியான ஒரு உணர்வு, அப்பா அம்மா அக்கான்னு யாருமே இல்லாத எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்ச ஃபீல், இதை சும்மா நான் வாய் வார்த்தையா சொல்லலை, உள்ளே இருந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன், அதனால தான் அவ்வளவு உரிமையாக உங்ககிட்ட பேசினேன் என்று கூறியபடி பர்ஸை இன்பமாக அதிர்ந்து நின்றவனின் கையில் திணித்தவள், இதை தங்கச்சிக்கு கொடுத்து தான் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கடனாக கொடுத்து தான் நினச்சிக்கிட்டாலும் சரி, அச்சு மாமாவை நாளைக்கு கொடுக்க சொல்கிறேன் என்றவள் அவனது பதிலையும் எதிர்பாராது மீண்டும் நடக்கத் தொடங்கினாள். அவளுக்காக காத்திருந்த காருக்கு செல்லாது மீண்டுமாக முன்னேறியவளை கண்டு பதறிப்போனவனாக அவளை தடுக்கும் விதமாக, மேம் மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, சொல்ல சொல்ல கேட்காம எங்க போறீங்க என்று அவளை அழைத்தபடியே கேட்டவனின் கேள்விக்கு ஒரு நிமிடம் நின்று அவனை பார்த்தவளோ,
ஹலோ பிஏ சார், உங்கள் சாருக்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க அனுப்பி வைக்கிற டிரைவரும் வேணாம், அவங்க கம்பெனி காரும் வேணான்னு. எனக்கு ஆண்டவன் கொடுத்த கால் நல்லா தான் இருக்கு, நடந்தே போய்க்குவேன்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு பீச்சுக்கு போகணும் போல இருக்கு, இங்கே பக்கத்தில் தானே இருக்கு, அப்படியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு நடக்கத் தொடங்கியவளை தடுக்கும் வழி எறியாது விழி பிதுங்கி நின்றவனோ மின்னல் வேகத்தில் ஓடி வந்து வேங்கையவனின் முன்னே நின்றான். ஜெகத்தின் வாயிலாக சிட்டு கூறிய அனைத்தையும் தெரிந்து கொண்ட வேங்கையவனோ புசு புசுவென உள்ளே கிளர்ந்த கோபத்துடன் எழுந்தவன் அவளை தேடிக்கொண்டு வெளியே வந்தான். வெக்குடு வெக்குடு என்று வேக நடையிட்டு ஃபேக்டரியின் நுழைவாயிலை நெருங்கப் போனவளின் அருகில் கொண்டு வந்து அவனது காரை நிப்பாட்டியவனோ அலட்சியமாக அவனை என்ன எனும் விதமாக புருவத்தை உயர்த்தி பார்த்தவளைக் கண்டு பல்லை வெறுவியபடி, ஒழுங்க வந்து வண்டில ஏறு என்று பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். உங்க கரிசனை ஒன்றும் தேவையில்லை, வந்தவளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தெரியும், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று இதழை வளைத்து நக்கலாக கூறியவளிடம் வாசலில் வைத்து ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பாத வேங்கியவனோ அடக்கப்பட்ட சினத்துடன், சித்ரா ஒழுங்க வந்து வண்டியில் ஏறு, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, என் பொறுமையை சோதிக்காத, அவ்வளவுதான் என்று முகம் கடுகடுக்க கூறியவனைக் கண்டு உள்ளுக்குள் நடுங்கினாலும் அதை முகத்தில் காட்டாது, அடடே என்னோட பேரெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே பாஸ், பரவாயில்லையே, நான் கூட என்னைய மறந்து போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன் என்றவள் அவன் முறைப்பதை பொருட்படுத்தாது மேலுமாக, அப்புறம் வந்து பாஸ், இப்போ எனக்கு வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லை, அப்படியே காலார நடந்து பீச்சுக்கு போகணும்னு என் மனசை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ரொம்ப வேலை இருக்குமே, எங்கள் கூட பீச்சுக்கு வர்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அதனால் நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று உதட்டை சுழித்து கூறிவிட்டு 2 எட்டுக்களை எடுத்து வைத்தவளை கண்டு சரியான இம்சை என்று சலிப்பாக எண்ணியவனோ அடுத்த நிமிடம் கார் கதவை திறந்து கொண்டு இறங்கியிருந்தான். கார் கதவு திறக்கும் சத்தத்தில் நடையை நிறுத்தி திரும்ப முயன்றவள் என்னவென்று உணரும் முன்னே அவளை கைகளில் அள்ளி இருந்தவன் அவளது அதிர்ச்சியில் விரிந்த விழிகளை கண்டு கொள்ளாமல் அவளை அலைக்காக தூக்கிச் சென்று முன்சீட்டில் உட்கார வைத்து சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். எதிர்பாராமல் நடந்த செயலில் மூச்சு விடவும் மறந்து உட்கார்ந்திருந்தவளோ கதவை படாரென அவன் அடித்து சாத்திவிட்டு சென்றதில் தன்னிலை பெற அவனோ மறுபுறம் வந்து அவனது சீட்டில் ஏறி முகமிருக அமர்ந்திருந்தான். ஃபேக்டரி வாயிலேயே வைத்து இப்படி செய்வான் என்று எதிர்பாராதவளோ வெட்கத்தில் மொத்தமாய் சிவந்து போனதோடு யாரையும் எதிர்நோக்கும் திராணியின்றி தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்து விட ஆங்காங்கே வாயை பிளந்து கொண்டு இவர்களையே பார்த்திருந்த ஆட்களை கொஞ்சமும் சட்டை செய்யாது காரை கிளப்பிக்கொண்டு வெளியேறியிருந்தான் சிட்டுவின் வேங்கையவன். சிட்டுவின் அடாவடியான செயலில் புன்னகையுடன் நின்றிருந்த ஜெகத்தோ ஃப்ரீ ஷோ பார்த்து கொண்டிருந்த ஆட்களை கலைத்து வேலையை செய்ய விரட்டியவன், சரியான அராத்தா இருக்காங்க மேடம், நம்ம பாஸ்பாடு பெரும்பாடுதான் என்று மகிழ்வாக எண்ணியபடி உள்ளே சென்றான். இங்கே காரை புயல் வேகத்தில் செலுத்தி கொண்டிருந்தவனையும் ரோட்டையும் மாறி மாறி பார்த்தபடி வந்த சிட்டுவோ அவன் பீச்சுக்கு செல்லும் ரோட்டுக்கு செல்லாது வேறு புறமாக வண்டியை செலுத்துவதைக் கண்டு முகத்தை சுருக்கியவளாக, அச்சோ நான் பீச்சுக்கு போகணும், அங்கேயே சொன்னேன்ல, எங்கே போறீங்க என்றால் ஏக்கம் நிறைந்த குரலில். அவளது செல்ல சினுங்களில் சட்டென திரும்பி அவளை ஒரு தீ பார்வை பார்த்தவனின் செயலில் திகைத்து விழைத்தவளோ கப்சுப்பென்று வாயை இறுக மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ள அடுத்த சில நொடிகளிலேயே, பேசாமல் அச்சுமாமா கூடவே போயிருக்கலாம், அப்பவும் அச்சுமாமா பீச்சுக்கு போயிட்டு ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு சொன்னாங்க, நான் தான் பெரிய இவளாட்டம் இல்லை ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு போகலான்னு சொன்னேன், இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாம் வேஸ்ட்டு என்று வாய்விட்டு புலம்பிக் கொண்டு வந்தவளோ ஒரு கட்டத்தில் அவளையும் அறியாமல் சீட்டில் சாய்ந்து உறங்கி போயிருந்தாள். 4 நாட்களாக வேங்கையவனின் வரவை எதிர்பார்த்து இரவு தூக்கத்தை தொலைத்திருந்தவள் அவனை கண்ட பின்பு சற்று ஆஸ்வாசமாக உணர்ந்தாள். அதே நேரம் மாலை நேரத்து பயணம், காரின் மிதமான ஏசி குளிர் என்று ஒரு இதமான சூழலை உருவாக்கியிருந்ததில் உறக்கத்திற்காக கெஞ்சிய விழிகளுக்கு ஓய்வு கொடுக்கும் விதமாக கண்களை மூடியவள் தூக்கத்தை தழுவியிருந்தாள். ஏதோ சிந்தனையுடன் காரை செலுத்தி கொண்டிருந்தவன் எதேச்சையாக பக்கவாட்டில் திரும்பி பார்க்க சீட்டில் தலை சாய்த்து வாயை பிளந்து கொண்டு உறங்கியிருந்தாள் அவனின் சின்ன சிட்டு. காரின் வேகத்தை பாதியாக குறைத்தவனோ பக்கவாட்டில் இருந்தவளின் மீது அடிக்கடி பார்வையை பதித்தபடி காரை செலுத்தி கொண்டிருந்தான். கல்லங்கபடம் இல்லாமல் குழந்தையாக துயில் கொள்ளும் சிட்டுவை கண்டு அவனது மனம் கனிந்து போனது என்னவோ உண்மைதான். ஒவ்வொரு முறையும் அவளின் முகத்தை காணும் போதும் அதன் ஈர்ப்பு விசையால் அவனின் இதயம் கனமாகி போகும் விந்தை என்ன என்றுதான் இப்பொழுது வரையிலும் அவனுக்கு புரியவில்லை. கருமை திரையிட்ட அந்த நிலா வானம் போல பழைய நினைவுகளால் இருள் சூழ்ந்து கிடந்த அவனது மனமோ அவளை பார்த்த மாத்திரத்திலேயே பகலவனை கண்ட பனி போல உருகி போய் விடுகிறது. பள்ளி பாடத்தில் அவன் படித்த புவியீர்ப்பு விசையின் கோட்பாட்டைப் போல விழியீர்ப்பு விசையின் வீரியத்தை அவளின் விழிகளில் சிக்கி கட்டுண்டு நின்ற போதுதான் கண்டு கொண்டான். நியூட்டன் கண்டுபிடித்த அந்த புவியீர்ப்பு விசை கூட கீழ்நோக்கிதான் இழுக்கும். ஆனால் மான்விழியாளின் விழியின் ஈர்ப்பு விசையோ அவனது இரும்பு இதயம் எங்கும் ஊடுருவி அவளை நோக்கி அவனை மொத்தமாக அல்லவா இழுக்கிறது.
அவளை கண்டால் மட்டும் அவனுடைய மனம் ஒரு திறந்த புத்தகம்தான். ஆனால் அதில் திறந்து காட்டாத, திறந்து காட்ட முடியாத ரகசிய பக்கங்கள் பல இருக்கின்றனவே. அதனால் தானே அவளை நெருங்கவே அஞ்சுகிறான். மீண்டும் ஒருமுறை காதல் என்ற பெயரில் அவன் ஏமாறத் தயாராக இல்லை. அவன் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அவன் பிடித்த பிடியிலேயே நிற்பவனிடம் அவன் அருகில் இருப்பவள் கானல் நீர் அல்ல, அவனது பட்டுப்போன வாழ்க்கையை வசந்தமாக்க வந்த உயிர்நீர் என்று சொல்லி நிதர்சனத்தை அவனுக்கு யார் புரிய வைப்பது? புரியாமல் முரண்டு பிடித்தாலோ சொல்லி புரிய வைக்கலாம். அவனோ புரிந்திருந்தாலும் ஏற்கனவே வாங்கிய அடியின் வழியிலிருந்து யோசிக்கும் போது யார்தான் என்ன செய்ய முடியும்? காலம்தான் அவனது மனநிலையை மாற்ற வேண்டும். வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் இருந்தவளின் தோளை பற்றி, சித்ரா, ஏய் என்று உழுக்க, அதில் திடுக்கிட்டு போய் விழித்தவளோ திரு திருவென அருகில் இருந்தவனை விழிகள் மிரள பார்த்து வைத்தாள். அரை தூக்கத்தில் எழுந்து குழந்தையாய் விழித்தவளின் அழகில் கொல்லை போகத் தொடங்கிய மனதை அடக்கியவனோ இறங்கு என்று கூறிவிட்டு அவசரமாக அவன் காரை விட்டு இறங்கிவிட்டான். தூக்கம் நீங்காத விழிகளுடன் கண்ணை கசக்கிக் கொண்டு, அதுக்குள்ள வீடு வந்துடுச்சா என்று கேட்டபடி ஏனோ தானோவென கீழே இறங்கி நின்றவளோ அங்கே கண்ட காட்சியில் இமைக்கவும் மறந்து போய் சில என நின்று விட்டாள்.